எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஃபார் திஸ் லவ்லி வேர்ட்ஸ். ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆச்சு யாரோ இந்த மாதிரி பெருமையாக பேசி. ஏன்னா வாழ்த்துறது இப்போல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ரொம்ப தேங்க்யூ. ஐ டச் இட்ஸ் வெரி டச்சிங். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? நம்ம டைரக்டர் சார்லேருந்தே ஆரம்பிச்சிடலாம். எக்ஸ்ட்ரீம் படம் அப்போ தான் பிக் பாஸ் முடிச்சுட்டு வர நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும்ல. சரி ஓகே, நம்மளும் ஏதோ பெரிய சாதனை பண்ணி வந்திருக்கோம், படங்கள் நிறைய அப்படியே குவிக்கும் நம்மளை அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு இருக்கும்போது எனக்கு சார் ஃபோன் பண்ணுறாரு. மேடம், இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, நாங்கள் எக்ஸ்ட்ரீம்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணுறோம், ஒரு காப் ரோல். சொல்ல போனால் சாருக்கு என்ன யாருன்னே தெரியாது. அதுக்கப்புறம் தான் நான் வந்து சரவணா மீனாட்சியோட கிளிப்பிங்ஸ் எல்லாம் அனுப்புகிறேன். சார் நான் தான் இது பாருங்கள், நான் ஓரளவுக்கு நடிப்பேன். அப்படியா மேடம், சரி ஓகே அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு அவங்களுக்கு, ஓகே ஓரளவுக்கு நடிக்கிறாங்க இவங்கன்னு சொல்லிட்டு. ஸோ லுக் டெஸ்ட் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் நிறைய மெனக்கட்டு. ஹி இஸ் வெரி மச் பர்டிகுலர். லைக் ஒரு ஆர்டிஸ்ட், நீ எப்படி இருந்தா என்ன, எனக்கு நீ வந்து நடி அப்படிங்கிறது இல்லாமல் எனக்கு இப்படி தான் வேணும், நீங்கள் ட்ரிம்மாக இருக்கணும், நீங்கள் வந்து பாடி வைஸாக இருக்கட்டும், இல்லை உங்கள் ஆட்டிடியூட் வைஸாக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு இது தான் வேணும்னு சொல்லி வேலை வாங்கின ஒரு டைரக்டர். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுல. அண்ட் இந்த படத்தில் மெயினாக நான் ரொம்ப வியந்த பார்த்ததுன்னா சிவம். அந்த பர்சன் வந்து ஆரம்பிச்ச நாள்ல இருந்து முடிகிற வரைக்குமே அவங்களோட 200% இந்த படத்துக்கு கொடுத்து அவங்க வேலை பார்த்துருக்காங்க. ஸோ அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ ஒரு படத்துக்கு நமக்கு வந்து தியேட்டர்ஸ் கிடைக்காது, சிக்கனம் பண்ணி நாங்கள் வந்து ஷூட் பண்ணியிருக்கோம் 25 நாள். எல்லாமே அவ்வளோ உண்மை. எங்கெங்கே செலவு பண்ணணுமோ அங்கங்கெல்லாம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டுமே செலவு பண்ணி இப்படி ஒரு படத்தை எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ அந்த விஷயத்தில் சிவம் அண்ட் ராஜ்வேல் சார், நீங்கள் டீமப்பாக இப்படியே இருங்க, இப்படியே ஒரு ப்ரொடியூசர்ஸுக்கு ஒரு நல்ல நல்ல படங்களை கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக டீம் அப் பண்ணியிருக்காங்க. அண்ட் ட்ரெய்லர் டீசர்ஸ் பார்க்கும்போது தான் நானே வந்து வாவ் அப்படின்னு நினச்சது வந்து மியூசிக்னு சொல்லுவேன். phenomenal you were, seriously. டீசர் வந்து நான் நிறைய பேருக்கு அனுப்பும்போது கூட எல்லாரும் ஃபர்ஸ்ட் சொன்னது மியூசிக்கை தான் டக்குன்னு கேட்சியாக இருக்குது. ஸோ யூ ஹவ் டன் அ ஃபினாமினல் ஒர்க் அண்ட் எடிட்டிங் ஆல்சோ சார், அமேசிங்காக இருக்குது. சத்தியமாக சொல்லணுன்னா நான் இந்த படத்தில் நடிக்காமல் இருந்திருந்தாலும் நான் இந்த படத்தை இதே அளவுக்கு நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்க முடியும்னு எனக்கு தோணுது சார். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, இவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக இவ்வளோ பேஷனேட்டாக ஒரு படத்தை நீங்கள் எடுத்துகிட்டு அதை வெளியே கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் கூட இருக்கிறவங்க தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும் சார், மனமார்ந்து வாழ்த்துறேன். இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும். அண்ட் இங்கே பார்த்துட்டு இருக்கிற எல்லா மீடியாவில் உட்காந்து நிறைய பேர் பார்ப்பாங்க, நிறைய ப்ரொடியூசர்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பேஷனேட் டைரக்டர் வேணும், ஒரு பேஷனேட் ஃபிலிம் மேக்கர் வேணும், இந்த மாதிரி கரெக்டாக நினச்சபடி எடுக்கிற மாதிரி ஒரு டைரக்டர் வேணும்னா கண்டிப்பாக இங்கே இருக்காங்க, பார்த்துருங்க. ஸோ ஹில் மேக் இட் ஹேப்பன். ஸோ எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்து வேலை வாங்கி இருக்கிறதுக்கும் நன்றி சார். நிறைய படங்கள்ல நடிக்கலாம். ஐ மீன் வி கேன் ஒர்க் மோர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லா மீடியா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தை பற்றி நிறைய நீங்கள் தான் சொல்லணும். பிகாஸ் இப்போ வந்துட்டு இருக்கிற படங்கள் வந்து நல்லா இல்லை, பெரிய பெரிய பட்ஜெட் படம் வருது, நல்லா இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு படத்தை பார்த்துட்டு நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட போகலாம். ஸோ இந்த மாதிரி படத்துக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. நான் ஃபஸ்ட்டு என்னுடைய உரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன இந்த உலகத்துக்கு முத அறிமுகப்படுத்தின ஒரு 4 பேர். அதாவது எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு இந்த உலகத்தில் என்னை கொண்டு வந்தாங்க. என்னை இப்படி தான் நடக்கணும் அப்படின்ட்டு எனக்கு அட்வைஸ் பண்ண எங்கள் அப்பா. எனக்கு அண்ணன் தம்பி பண்ணாத கூட அண்ணனாக இருந்து ஒரு 2 பேர் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த 4 பேர்கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் அதுக்கப்புறம் என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். நல்லாயிட்டேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டே இப்படி பண்ணியிருக்கணும் ஃபஸ்ட்டு படத்துக்கு. ஆனால் எங்களுக்கு எங்கள் அப்பா அம்மா இங்கே வர முடியல, இங்கே இருந்த பிஸி கொஞ்சம், அதனால் இது பண்ண முடியல. எங்கள் அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஓகே, ஏன்னா நான்
இருந்தது ஒரு அடிமட்ட இடம். எங்களுடைய வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை. ரொம்ப கூரை வீடு தான் எல்லாமே. என்னுடைய பிழை படத்தில் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி தான் இருந்தது என்னுடைய கிராமம். அந்த கிராமத்தில் ரோடு வேலை செஞ்ச மனுஷன் அவர். எங்கள் அம்மா தையல் கடை, அது சரி. நான் 8th படிக்கும் போது கதை எழுதினேன், இந்த இடத்துக்கு வரணுன்றது என் ட்ரீம். அப்போ இருந்து படிப்படியாக தான் வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு வரும்போது. எங்களை மாதிரி ஆளுங்க தான் வந்து டைரக்டர் ஆகிறது பெரிய விஷயம். அதுக்கு முதல் அடித்தளம் கொடுத்தாரு என் அண்ணன் தாமு சார். அதாவது எனக்கு கிடைச்ச 2 ப்ரொடியூசர் மாதிரி மற்றவங்களுக்கு கிடைப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. நான் பார்த்த கடவுள் ஃபர்ஸ்ட், செகண்ட் ராஜ்குமார் சார். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, சினிமாவில் வந்து காசு வருமா வராதா எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வந்து அவர் என்ன மட்டுமே நம்பினார். வருது வரல, நீ வந்து சூப்பராக பண்ணுற, அதாவது உண்மையாக இருக்க. நம்ம என்னன்னா, என்னுடைய இவங்கெல்லாம் எப்படின்னா ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாங்க. ஏதோ ஒரு ப்ரொடியூசர்ன்ற அந்த கெத்து இல்லை, அந்த ஒரு டிஸ்டன்ஸ் எதுவுமே இருக்காது. இன்னைக்கு வரைக்கும் வாயா போயான்னு அப்படி பேசிட்டு இருப்பார் மனுஷன். எவ்வளோ போட்டிருப்பாரு சினிமாவில், அவர் இழந்தாரா எடுத்தாரா எதுவுமே எங்கிட்ட சொல்ல மாட்டார். ஆனால் படம் 1 வாரம் ஓடிச்சு. அது வரைக்கும் நான் மீடியாக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும். அந்த அளவுக்கு கொண்டு போனார் என்னுடைய அண்ணன் தாமு சார் ஃபர்ஸ்ட் படம். அதுக்கப்புறம் சிவமண்ணா எனக்கு கிடைச்ச செகண்ட். எனக்கு அண்ணன் இல்லை, அவர் ஒரு காட் மாதிரி. ஏன்னா அவர் வந்து என்னை கொண்டு போய் ராஜ்குமார் சார்கிட்ட விட்டார். இப்படி ஒரு பையன் இருக்கான், மணி மைண்டு கிடையாது, சூப்பராக பண்ணுவான். ஆனால் ராஜ்குமார் சார் வந்து பயங்கர தெளிவு. அதாவது வந்து என்னதான் இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர் வந்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுவார், ஒரு ஒரு லுக்கிலே பண்ணுவார். அப்போ வந்து ஷார்ட் ஃபிலிம் நான் வந்து கதை சொல்லும் போது ஓகே பண்ணலாம். அப்போ கூட அந்த அந்த பட்ஜெட் பிரச்சனை அது இதெல்லாம் இல்லை, கேட்குறத கொடுப்பாரு மனுஷன். அப்படி பண்ணார். எங்கள் டீம் வந்து என் பசங்களை நான் சொல்லணும், என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இன்ன வரைக்கும் ஜெய் எங்கே இருக்கான், இவன் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஜூனியர். அவன் காலேஜ் படிக்கும். நான் வந்து மாஸ்டர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸு, பிஎஃப்ஏ 4 வருஷம், எம்எஃப்ஏ 2 வருஷம் பண்ணேன் இங்கே கவின் கலை கல்லூரியில். அப்போ வந்து என்னுடைய ஜூனியர் இவன். ஷார்ட் ஃபிலிம்லேருந்து இப்போ வரைக்கும் என் கூட என்னுடைய எல்லாமே மணி மைண்டே கிடையாதுங்க. அண்ணன் கொடுப்பாரு கொடுக்க மாட்டார், எதுவுமே அண்ணன் கூப்பிட்டார் அவ்வளோதான் நான் வந்துடணும் அப்படின்ட்டு அப்போ வந்து இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி ஒரு 7-8 பேர் இருக்காங்க. அவனுக்கு அப்புறம் எனக்கு வந்து சதாம்னு ஒரு அசிஸ்டன்ட் வந்தான். அதுக்கப்புறம் வந்து பிரபா, அதுக்கப்புறம் ஜெகன், செல்வா, ராஜேஷ், இந்த மாதிரி எனக்கு நிறைய சப்போர்ட்டிங் இருந்தது. ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் வந்து இந்த டெக்னீஷியன்ஸ் நான் கண்டிப்பாக சொல்லணும், இவங்க எல்லாமே டெக்னீஷியன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு. ஆனால் எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே அவங்க. நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது ராஜ் பிரதாப் எனக்கு பழக்கம். ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் அவரோட பண்ணேன். ஆனால் எல்லா ஷார்ட் ஃபிலிமுக்குமே ஷார்ட் ஃபிலிம்லேருந்து இன்றைக்கி வந்த படம் வரைக்கும் ஃபுல்லாக எங்களோட எடிட்டர் இருக்கார். அவரும் அப்போ இருந்து. கிஷோர் வந்து என்னுடைய அசிஸ்டண்ட்டு. அவன் வந்து ஆனால் நான் டிஓபி ஆகணும்னு சொன்னான். அப்போ நான் ராஜா பத்தாசாரி சார்கிட்ட வந்து நான் இன்ட்ரோ பண்ணி விட்டேன். ஒரு 7-8 படம் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் எங்கிட்ட தான் ஃபஸ்ட்டு படம் பண்ணணும்னு அவன் ஓடிட்டுருக்கான். அதுக்கப்புறம் பாலா குறுகிய காலத்தில் எனக்கு அறிமுகமான கேமராமேன், ஆனால் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஆகிட்டார். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பாக தாங்க பண்ணாங்க. இன்னொன்று, இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு டெக்னீஷியன் சினிமாவில் ஒன்று வச்சுருக்காங்க. அதாவது வந்து ப்ரொஃபஷ்னல் அப்படின்னா என்னென்னா, நான் இந்த வேலை தான் செய்வேன், அது இவன் வேலை, அது அவன் வேலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இங்கே ஒன்று எடுக்குன்னா கூட அது வந்து செட் அசிஸ்டன்ட் வேலை, அது இவன் வேலை, அப்படி தான். ஆனால் என்னுடைய டீமில் அப்படி கிடையாது. சிவமண்ணா மேனேஜர் வேலை, அப்புறம் இது என்னன்னா கோடைரக்டரு, ஆக்டர், எல்லா ஒர்க்கும் இழுத்து போட்டு அவரு பண்ணுவார். கேஷியர் வேலை உட்பட அவரு. என்னுடைய அசிஸ்டன்ஸு இந்த வேலை வாங்கலாம் இல்லை, அவனுங்களும் அப்படிதான் எல்லா வேலையும் பார்ப்பாங்க. இதை எடுறாங்கலாம் எடுப்பாங்க, அது மற்றவங்க வேலையும் அவங்க பார்ப்பாங்க. இந்த மாதிரி என்னுடைய டீம் ஏன் இந்த அளவுக்கு வந்ததுன்னா, யாருமே ஒரு அவங்களுக்குள்ள வந்து ஒரு ப்ரொஃபஷனல்னு சொல்லிட்டு தனித்தனியாக கடமையிலேருந்து விலகிறவங்களே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து எல்லாரும் ஒர்க் பண்ணதுனால தான் என்னால் இந்த குறுகிய காலத்தில் இவ்வளோ கம்மி பட்ஜெட்டில் என்னால் பண்ண முடியுது. ஒன்று. நெக்ஸ்ட், எனக்கு வந்து இந்த படத்தை பற்றி நான் பேசணும். நான் தூவல் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை சம்மந்தப்பட்ட ஒரு படம். அதாவது வந்து இயற்கை வந்து பார்த்தீங்கன்னா
நமக்கு கொடுக்குது, அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுனால நடக்கிற விளைவு, அந்த இயற்கை எனதுன்னு காட்டிட்டு போயிடும் அப்படின்ற ஒரு சின்ன லைன் தான். அந்த ஏரியாவில் வந்து எங்களுக்கு புதுசாக தெரிஞ்சதுனால அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு நான் எடுக்கலாம்னு சொல்லும் போது சார் அதையும், அதாவது கதையே கேட்கல, நான் ஏற்கனவே சொன்னதான், கதையே கேட்கல, என்னை நம்பி பண்ணார். இப்போ அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தேட்டர் கொடுக்கல, ஆனால் வந்து பி சைடு சி சைடுலாம் தேட்டரு வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதான் நான் இங்கே பகிர்ந்துக்கணும். நல்ல சினிமாவை நீங்கள் கொண்டு போயிருக்கீங்க, எல்லாமே அது உங்களுக்கு வாட்ஸ்அப், நீங்கள் தான் வந்து அதை கொண்டு போனீங்க. அதனால் பத்திரிகையாளர் அனைவருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சார்கிட்ட கதை சொல்லும் போது, இது பெண்கள் சம்மந்தப்பட்ட படம், ஒரு கான்ட்ரவர்சியாக இருக்கும், ரொம்ப தப்பாக போயிடக்கூடாது, அதெல்லாம் ரொம்ப கவனமாக அவர் பார்ப்பார். இது தப்பாக போகாது, அவங்க நடக்கிற பிரச்சனைகளில் தப்பிக்கிறதுக்கான ஒரு வழியாக தான் இந்த படம் இருக்கும். நான் அதுக்கான ஸ்கிரிப்டோட வரேன்னு வந்து நான் சொன்னதுக்கப்புறம் தான் அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு செம்ம சூப்பராக இருக்குது அப்படின்னும் போது, நம்ம என்னென்னா இன்னொன்று நீங்கள் பெரிய மைனஸ் என்னென்னா, நம்ம என்ன தான் அவார்ட் படத்தில் நல்ல விஷயங்கள் சொன்னாலும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ் மேலே குறை சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ ஆடியன்ஸ் எல்லாம் கரெக்டாக தெளிவாயிட்டாங்க. பட் இந்த பிஸ்னஸ் நோக்கத்தில் எல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள், இங்கே நிறைய பேர் அவங்க திரும்ப திரும்ப வந்து அந்த படங்கள் எல்லாம் புறக்கணிச்சிட்டே தான் இருக்காங்க. இன்றைக்கி தேட்டரே நான் சொல்கிறேன் ஓப்பனாக, ஒரு படம் ஃபஸ்ட்டு போட்டால் தான் அது நல்ல படமா, ஆடியன்ஸ் உள்ளே ஏறுறானா ஏறலையான்னு தெரியும். அது போடுறதுக்கு முன்னையே இது ஓடாதுன்னு அவங்களாம் டிசைட் பண்ணுறாங்க. அப்புறம் எப்படி பி சைடில் வந்து சூப்பராக போயிட்டுருக்கு ஆடியன்ஸ் இன்னைக்கு, ஏன்னா கண்டினியூஸாக இன்னைக்கு நல்ல படங்களை அவங்க ஆதரிக்கிறதுனால தான் நாங்கள் இந்த மாதிரி படங்களை எடுக்கிறோம். சப்போஸ் இது மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா இதுக்கு அடுத்த லெவல் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி. ஒரு படைப்பாளி எந்த விதமாக போகணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறது இந்த சமூகம் தான். இன்னைக்கு சமூகம் மாறினாலும் சில பேர் அதை மாற்றவே விட மாட்டேன்றாங்க. அவங்கக்கிட்ட ஒரு சின்ன கோரிக்கை என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு எங்கள் படத்தை போடுங்க, அப்புறம் வரலன்னா நீங்கள் ஆடியன்ஸ் வரலன்னா எடுங்க. அதுதான் என்னுடைய ஒரு சின்ன கோரிக்கை. இந்த எக்ஸ்ட்ரீம் படத்தில் எனக்கு ஃபஸ்ட்டு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் மேடம் ரக்ஷிதா மேடம். ஏன்னா நான் வந்து அவங்கக்கிட்ட கதை சொல்லும் போது ஏன்னா அவங்க செக் பண்ணவே இல்லை. அதாவது வந்து புதுசாக பேசுகிறேன், இவர் என்ன படம் பண்ணியிருக்காரு செஞ்சுருக்காரு எதுவுமே இல்லை, நானாக தான் அனுப்புனேன். அவங்க கதையை கேட்டு இம்ப்ரெஸ் ஆகிட்டு, நான் வந்து இந்த மாதிரி உடம்புலாம் ஃபிட்டாக இருக்கணும், அதை நீங்கள் கொஞ்சம் ஜிம்முக்கு போகணும், அது இதெல்லாம் சொல்லும் போது எல்லாமே போயிட்டு நாங்கள் மீட் பண்ணுறதுக்கு முன்னே அதுக்கான ஒரு கேரக்டராக வந்து நின்றாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தான் எல்லாம் மாறுவாங்க. இவங்க மீட் பண்ணுறதுக்கு முன்னே நாங்கள் போயிட்டு அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட் போடும் போதெல்லாம் மேடம் கரெக்டாக அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி வந்தாங்க. அவங்களுக்குள்ள ஒரு சிங்கப்பெண் இருக்காங்க. ஏன்னா அவங்க நிற்கிற அந்த தோரணையும் அப்படி தான் இருக்கும், அந்த புல்லட்டில் நிற்கிறது இதெல்லாம். ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க, இந்த மாதிரி சரவண மீனாட்சி இந்த பிக் பாஸ் அது இது நான் அது ரெண்டுமே பார்த்தது கிடையாது, நான் அந்த பக்கமே போனது கிடையாது. இவங்களை நான் வந்து எப்படி மேடம் வந்து இந்த படத்துக்கு பிடிச்சேன்னா, உப்பு கருவாடுன்னு ஒரு படம் பார்த்தேன். அதில் படம் ஃபுல்லாக ஹீரோனி வந்தாலும் அவங்க கொஞ்சமாக தான் வருவாங்க. ஆனால் அந்த கேரக்டரை சும்மா நச்சுன்னு பண்ணியிருப்பாங்க. அந்த பொண்ணு இப்படி தான் நடிக்கணும்னு ஒரு பர்ஃபார்ம் பண்ணுவாங்க பாருங்கள். அது முடிஞ்சால் பார்க்காதவங்க பாருங்கள். அந்த பர்ஃபார்மில் அவ்வளோ நவரசம் இருக்கும், எல்லா விதமான ஆக்ஷன்ஸும் காட்டுற மாதிரி இருக்கும். ஒரு கோபத்தை எப்படி வெளிப்படுத்தணும் ஒரு இதில் எரிப்பாங்க, அந்த கண் ஐபால் அப்படி இருக்கும் அவங்களுக்கு. ஒரு சின்னதாக ஒரு சீக்வன்ஸ் பண்ணணும், ஒரு டைலாக் பண்ணணும்னா அந்த கண் அப்படி சுத்தம். நானும் சிவமானாவும் அடிக்கடி எடிட்டிங்லேயே பார்ப்பேன், கண்ணு வர அந்த பொண்ணுக்கு பயங்கரமாக இருக்குது, அது ரியாக்ஷன்லேயே அதிலையும் மிரட்டுது அப்படின்ற மாதிரி. அவங்க வந்து சூப்பராக அவங்க வந்து பண்ணுவாங்க. எங்களுக்கு கிடைச்ச ஆர்டிஸ்ட் எல்லாருமே, இப்போ சரிதா மேடம், அதுக்கப்புறம் ராஜேஸ்வரி மேடம், அம்ரிதா எல்டர், அதுக்கப்புறம் அபிநயா, இவங்க எல்லாருமே அவங்க பங்களிப்பை இந்த படத்துக்கு 100% கொடுத்துருக்காங்க. படம் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். அவங்க எல்லாத்துக்கும் நான் இங்கே தேங்க்ஸ் சொல்கிறேன். என்னுடைய அசிஸ்டன்ஸ் எல்லாத்துக்கும், என்னுடைய தம்பிகள் எல்லாத்துக்கும் நான் இங்கே தேங்க்ஸ் சொல்கிறேன். என்னுடைய அண்ணன் இன்ன வரைக்கும் ஓடிட்டுருக்காரு. இன்ன வரைக்கும் ப்ரொடியூசரை பற்றியே தான் நாங்கள் நினச்சிட்ருக்கோம். இப்படி வர ஒரு ப்ரொடியூசரை நம்ம எப்படியா சேவ் பண்ணணும் தான் நாங்கள் அவ்வளோ சிக்கனமாக பண்ணோம். அவர் சொன்னது எல்லாமே இப்போ இல்லைன்னா நான் சொல்லியிருப்பேன், அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டார். அதையும் நானும் சொல்லி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அதனால் எல்லாருக்கும் நான் நன்றி மட்டும் சொல்கிறேன். சின்னதாக என்னென்னா, இந்த படங்கள் நம்ம பண்ணும்போது, இனிமேல் பண்ணும்போது இவர் அண்ணன் சொன்ன மாதிரி செலவுகளை குறைச்சாவே போதும். அது ஏன்னா நம்ம பணம் நினைச்சாவே போதும். ஏதோ ப்ரொடியூசர் கொடுத்துட்டாரு, நாம் வந்து அப்படியே ஒரு 6 மாதம் தேட்டலாம், அங்கேயே சும்மா சரக்கு அடிச்சுட்டு எல்லாமே ஓசி தான். வீட்டுலேருந்து இங்கே ஆஃபீஸுக்கு வந்துட்டாலே ஒரு பில்லு தான். ஏன்னா நான் சில பேரோட ஒர்க் பண்ணியிருக்கேன்.
அவங்களாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர்னா இப்போ இருக்கிற என்னுடைய டைரக்டரில் நான் வந்து பார்த்த சில டைரக்டர்ஸுங்க பார்த்துருக்கேன். வீட்டிலேருந்து ஆஃபீஸ் வந்தாலும் அதுக்கு ஒரு பில்லை போட்டு ப்ரொடியூசர் நீட்டிடுவாங்க. நான் மேக்ஸிமம் கற்றுக்கினது எப்படிலாம் இருக்கக்கூடாது சினிமாலன்றதை தான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா சினிமான்ற பேரில் இங்கே ஒரு ப்ரொஃபஷனல்ன்ற பேரில் ஒரு ஆள் கிடைச்சிட்டா எப்படிலாம் அறுத்து காலி பண்ணிடலாம், இங்கே அப்படி இருக்காங்க டைரக்டர்ஸு. நான் டைரக்டராக இருந்தாலும் டைரக்டர்ஸ் கிட்ட இந்த மிஸ்டேக் இருக்குது. அதனால் நான் வந்து சொல்லுவேன், இப்போ ஓப்பனாக சொல்ல போனால் அட்லி சார் மாதிரி ஆளுங்க, ஓகேங்களா? அட்லி சார் மாதிரி ஆளுங்க வந்து எப்படின்னா கிடைச்சிட்டாங்க தீட்டிடணும். படம் நல்லாவே போனாலும் அவங்க பண்ண செலவுக்கு அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணிடுவாங்க செலவு. அப்படி பண்ணக்கூடாது. ஒரு பிளான் பண்ணி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 3 மணி நேரம் படம் நம்ம 6 மணி நேரத்துக்கு எடுத்துருவாங்க. ஃபுல்லாக கட் பண்ணி போடுவாங்க. அது போட்டதெல்லாம் அவங்களுடைய ரத்தம் தான். ஏன்னா அது நமக்கு தெரியல ஒரு சீன் எவ்வளோ நேரம் வரும். ஏன்னா அப்போ எல்லாமே பண்ணாங்க. இப்போ இருக்கிற ஆளுங்களில் இப்போ வர யங்ஸ்டர் கூட நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மிடில் சில பேர் கமர்ஷியல்ன்ற பேரில் பண்ணுற அலப்பற இருக்கு பாருங்க. அதனால தான் இன்னைக்கு நிறைய பேர் நடுத்தெருவுக்கு வராங்க. 100 படம் எடுத்தவங்களாம் நடுத்தெருவுக்கு போனது காரணமும் அதுதான். நம்ம அது மாதிரி இருக்கக்கூடாதுன்றதை தான் நான் சினிமாவில் கற்றுக்கிட்டேன். எனக்கு அடுத்து வரவங்க என்னோட வரவங்க எல்லாருமே அந்த மாதிரி வந்தீங்கன்னா சினிமாவை நம்ம எல்லாம் காப்பாற்றலாம். ஏன்னா அதுக்கான ஆடியன்ஸ் இன்னைக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் நான் நன்றியை சொல்கிறேன். சார் ராஜ்குமார் சார் வெறும் பணம் மட்டும் போட்டு அப்படியே போன ஆள் கிடையாது. அர்ப்பணிப்பு பயங்கரமாக போய் ஒர்க் அவுட் அப்படி பண்ணுவார். ஒர்க் அவுட் பண்ணிட்டு அப்படி வந்து இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி வந்து நிற்பார். ப்ரொடியூசர் மாதிரியே தெரியாது, ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி வந்து நின்று நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கரெக்டாக பண்ணுவார். அதாவது முன்னாடியே வாங்கிட்டு போய் பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்படிலாம் கிடையாது. அவர் வந்து புது நடிகர்லாம் கிடையாது. 100 படம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்குது. நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த இடத்துல எங்கள் அப்பா அம்மா எல்லா என்னை வளர்த்த எல்லா ஆட்களுக்கும் நான் இந்த இடத்துல நன்றி சொல்கிறேன். என்னோட நின்ற ஃப்ரெண்ட்ஸுங்க, ஊரில் இருக்கிற இன்னைக்கு வரைக்கும் என் படம் ஓடுன்னு நாங்கள் ஓடிட்டு இருக்கிற என்னுடைய நண்பர்கள் கணேஷ், சகாதவன், சுரேஷ், கோவிந்தராஜ், ராமமூர்த்தி, சரவணன், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த இடத்துல நான் நன்றியை சொல்லிக்கிறேன். எங்களை மாதிரி ஆளுங்களை நீங்கள் எல்லாம் மேலே தூக்கிட்டு வரணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னை ரொம்ப டீசெண்டாக அறிமுகப்படுத்தின உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. மற்றவங்க எல்லாம் வம்பிழுக்கு இருக்குன்னு என்னை கூப்பிடுவாங்கம்மா. பாருங்கள் ரெடியாக இருக்காங்க என் சகோதரர்கள். ஏதாச்சும் பேசுங்க, ஏதாச்சும் என்னங்க பேசுறது? எக்ஸ்ட்ரீமாக ஒரு விஷயம் போயிட்டுருக்கு, அதை பற்றி தான் பேச முடியும். ஒரு மிகச்சிறப்பான திரைப்படங்கள் கொஞ்ச நாளாக நான் வர்ற ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா படங்களுமே சிறப்பாக எடுக்கிறாங்க. இந்த படத்தை பற்றி எந்த ஒரு முன்னோட்டமும் எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் நான் வந்து திடீர்னு இந்த விழாவில் கடந்துக்கும் போது தான் நம்ம மிஸ் பண்ண விஷயமெல்லாம் இங்கே செய்கிறாங்களே அப்படின்றத பார்த்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு டைட்டிலே நல்லா தான் இருக்குது, எக்ஸ்ட்ரீம். அது எக்ஸ் நடுவில் போட்டு ஸ்ட்ரீமை சென்டரில் போட்டு எக்ஸ்ட்ரீமாக நடக்கிற ஒரு விஷயத்தை அதை எப்படி எக்ஸ்ட்ரீமாக டீல் பண்ணி அதை கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்றது தான் கதைன்னு நினைக்கிறேன். இந்த கதை என்னன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை. ஏதோ ஒரு கும்பலுடைய அட்டகாசம், அதை கண்டுபிடிக்கிற ஒரு போலீஸு. இந்த மேடையை வந்து அலங்கரித்து கொண்டிருக்கிறேன் எங்கள் பிரியத்துக்குரிய அண்ணன் திரு ராஜன் சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல நீ பேசுகிறது அந்த பேசிட்டு போடா அப்படின்ட்டாரு. ஏன்னா அவருடைய வயதுக்கும் அவருடைய அனுபவத்திற்கும் அவர் ரொம்ப தூரத்துலேருந்து வர்றாரு. அது எல்லாம் மீறி ஒருத்தர் அழைச்சாங்கன்னா அந்த வர்ற அந்த மனித நேயம் இருக்குது பாருங்கள், அது சினிமா மேலே இருக்கிற அவருடைய பற்று. அப்புறம் ஏதாச்சும் நடுவில் குறுக்கால நீங்கள் கேள்வி கேட்டு அவர் வாயை கிளறி விட்டாங்கன்னா அதனால் வைக்கிறவர் பற்ற வச்சிருவார் சில விஷயங்களை. அது பற்றிக்கிட்டே தெரியும், ஒரு வாரத்துக்கு உங்களுக்கெல்லாம் தீனியாக இருக்கும். ஸோ அண்ணன் அவர்களுக்கு நன்றி. என்னுடைய பிரியத்துக்குரிய தம்பி பேரரசு அவர்கள், அவர் அப்படி தான். அவர் வந்து கிட்டத்தட்ட காஞ்சிபுரம் மாவட்டத்திலேருந்து வர்றாரு. காஞ்சிபுரம் மாவட்டம்னா ஈசிஆர். ஆமாம், ஈசிஆர் காஞ்சிபுரம் மாவட்டம் தானேப்பா? காஞ்சிபுரமா செங்கல்பட்டா?
செங்கல்பட்டு மாவட்டம், இன்னும் அதை விட தூரம் போகணும். ஸோ செங்கல்பட்டுலேருந்து வர்றாரு. அவரும் என்னை ஒரு லுக் விட்டார், வந்த உடனே நீங்கள் பேசிட்டு போகிறீங்களான்னு. ஆனால் இன்னைக்கு உண்மையாலுமே நான் 8 மணிக்கு ஒரு இடத்துல இருக்கணும், அதுக்காக தான் சொல்கிறேன். அப்புறம் இந்த தயாரிப்பாளர் ரொம்ப நல்ல நல்ல லட்சணமான ஃபேஸு. இந்த விஜயகாந்த், ரஜினிகாந்த் சார் இந்த வரிசையில் அவர் ஒரு நல்ல சிறப்பான இடத்தை பிடிக்க, நடிகராகவும் பிடிக்க எனது திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் நல்லா தான் பண்ணியிருந்தீங்க. அந்த குழந்தைய எடுத்து அந்த பாசத்தோடு அள்ளி அணைச்சிக்கிட்டு அதை அப்படியே தூக்கிட்டு அந்த பாட்டிலேயே நீங்கள் வெளிப்படுத்தியிருந்த உங்கள் முகபாவனைகள் எல்லாம் மிக சிறப்பாக இருந்தது. அதனால் நீங்கள் ஒன்றும் தைரியமாக இருக்கலாம், தைரியமாக நிறைய படங்கள் பண்ணலாம். எங்கள் இயக்குனர் சங்கத்தில் நிறைய இயக்குனர்கள் தம்பி மாதிரி இருக்காங்க. நீங்கள் ரெடின்னு சொல்லுங்கள், ஒரு 10 பேரை அனுப்பி விட்றேன். நல்ல கதைகள் வச்சுருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் வாழ்க்கை கொடுங்க. ஏன்னா சென்டிமெண்ட்டாக அந்த சீகர் என்ற வார்த்தைக்கு பொருள் என்ன? வின்னர் சார், வின்னர். பார்த்தீங்களா, அந்த வின்னர் கூட நிறைய பேர் பயணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த பயணத்தில் இப்போ மிக சிறப்பாக துவங்கி இருக்கிற, நான் மிகவும் ரசிக்கிற ஒரு நடிகைன்னு சொன்னால் அது ரக்ஷிதா. நான் உங்களோட ரசிகன் உண்மையிலுமே. அப்படிவா? ஏன்னா நான் போன வாரம் ஒரு படம் பார்த்தேன் 4 நாளைக்கு முன்னாடி. அதுலேயும் ரக்ஷிதா சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அதாவது வெரி வெரி டிஃப்ரெண்ட் கேரக்டர். அது நடிக்கிறது மிகப்பெரிய தைரியம் வேணும். இது ஆக்சுவலாக இவங்களுடைய ஒரிஜினல் தைரியத்தோட இதில் நடிச்சிருக்காங்க. அந்த போலீஸ் கம்பீரம், அந்த லுக்கு. பொதுவாகவே இந்த இவங்களுக்கு கண்ணழகின்னு ஒரு பேர் வைக்கலாம். அவ்வளோ அழகான கண். ரொம்ப சந்தோஷம் என் பக்கத்தில் உட்கார்ந்ததுக்கு. ஓகேவாப்பா, நான் அதுக்காக தான் வேறு யாரும் உட்காந்துட்டு போகிறாங்களோன்ட்டு நான் அப்படியே கரெக்ட் பண்ணி வச்சுட்டே இருந்தேன். அப்புறம் பேரரசை இந்த பக்கம் உட்காந்து வச்சு உங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியை அப்புறம் அபி நக்ஷத்ரா ரொம்ப கியூட் கேர்ள். அவங்க நடித்த இப்போ வெப் சீரிஸ் ஒரு மிகப்பெரிய பிரமாதமான வெற்றியை அடைந்திருக்கிறது. தொடர்ந்து நீங்கள் இந்த படத்துலேயே நல்ல பிரமாதமாக தெரியுறீங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்த திரைப்படம் கொண்டு சேர்க்க வேண்டும். இவங்களை எல்லாம் விட நம்ம தொழில்நுட்ப கலைஞர்கள்னு பார்த்தா ரொம்ப அழகாக பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிக்கிற ஆட்களை எல்லாம் பார்த்தோம். ஒளிப்பதிவாளர் மிக சிறப்பாக இருந்தது உங்கள் ஒளிப்பதிவு. எடிட்டிங் வாஸ் ரியலி குட் தம்பி, ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. ஏன்னா இந்த மாதிரி படங்களில் ஒரு கொகரன்சியும் வேணும், அதே மாதிரி ஒரு டெம்போவும் வேணும். மியூசிக் பிரமாதமாக இருந்தது. ரீரெக்கார்டிங் எக்ஸ்ட்ராடினரி ரீரெக்கார்டிங் ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணிச்சு. டெஃபினட்டாக இந்த படத்துலேயும் அந்த இம்பேக்ட் தொடர்ந்து வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்புறம் வில்லன், எங்கே ஒரு வில்லன் பின்னாடி நிற்கிற பயமாக இருக்குப்பா, உட்காருப்பா. அவரும் பிரமாதமான முகத்தோற்றம், பாவனை, எல்லா செலெக்ஷனும் நல்லா இருக்குது. டைரக்டரை இத்தனை பேரையும் வச்சு முயற்சிருக்கிற எஜமானி அம்மா, தயாரிப்பாளர், அவங்க எவ்வளவு அமைதியாக அதாவது ஒரு வீட்டுக்காரர் படம் எடுக்கிறாங்கன்னா, ஏங்க உங்களுக்கு வேறு வேலை இல்லையா, நம்ம தொழில் நல்லா தானே போயிட்டுருக்கு. இந்த சீகல்னு நம்ம ட்ரைனிங்கு ஒரு கோச்சிங் இது மாதிரி நம்ம பண்ணிகிட்ருக்கோமா, அது நல்லா தானே போயிட்டுருக்கு. இதில் எதுக்கு இது அப்படின்னு எல்லாம் தடுக்காமல் தன் கணவருடைய ஆசைக்கு பின்புலமாக இருந்து எத்தனை பேர் இன்றைக்கி இருக்காங்க சொல்லுங்கள். ரொம்ப கஷ்டம். ஸோ யூ ஆர் ரியலி கிரேட் மேடம், நீங்கள் ரொம்ப நன்றி. ஏன்னா நம்ம எத்தனையோ பேர் படம் எடுக்கலாம், ஆனால் தன் கணவன் படம் எடுத்து அதுலேயும் அழகழகான ஹீரோயின்கள் நடிக்கிற படத்தில் உங்கள் கணவரை ஹீரோவை வேறு நடிக்க வச்சு என்ன தைரியம் உங்களுக்கு. அந்த தைரியத்துக்கு நான் நிச்சயமாக பாராட்டுறேன். இது ஒரு
கலைத்துறை இதை கலை வடிவமாக தான் பார்க்கணும், வேறு எந்த கண்ணோட்டத்திலையும் பார்க்க வேண்டிய அவசியம். வெளி உலகத்துக்காரன் என்ன வேணாலும் நினைப்பான், சினிமாக்காரங்களை கழுவி கழுவி ஊற்றுவானுங்க. ஆனால் சினிமாக்காரங்களோட மட்டமானவனுங்க இந்த சமுதாயத்தில் நிறைய பேர் இருக்காங்கன்றது அவங்களுக்கே தெரியும். உடனே சினிமாவிலிருந்து ஒருத்தர் அரசியலுக்கு வந்துடக்கூடாது, உடனே கட்சி கட்டிட்டு அப்படியே ஏதோ ஒரு பெரிய குற்றம் பண்ண குற்றவாளி மாதிரி ஆளுக்காளு பேசுறது. இதே புரட்சி தலைவர் வந்தார், யாராச்சும் பேசுனாங்களா? அவரையும் பேசினாங்க, பின்னாடி இருந்து விமர்சனம் பண்ணாங்க. எந்த ஒரு நடிகர், இப்போ விஜய் சார் எடுத்துங்க, ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, எப்பா கண்டென்ட் கேட்டிய, மிக சிறப்பான ஒரு துவக்கத்தை கொடுத்திருக்கிறார். அது நம்ம திரைத்துறையிலிருந்து வந்திருக்கிறாரு விஜய் அவர்கள். அவர்களை பாராட்டிட்டு போறதுல என்ன தப்பு இருக்கு? அதை ஒரு பெரிய பேச்சு பொருளாக்கி அவர் இன்னும் அரசியல் பண்ணவே ஆரம்பிக்கல. முதல் மேடையில் பேசியிருக்காரு, இரண்டாவது மேடையில் பேசியிருக்காரு. அடுத்தது அரசியலுடைய நகர்வுகளை எப்படி கொண்டு போக போறாருன்னு யாருக்கும் தெரியாது. அதுக்குள்ள அவரை கட்டம் கட்டி அப்படி இப்படி இவங்க நகர்த்துறாங்க வெளியிலிருந்து. எதுக்கு? நல்லா வரட்டும், அவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும். இதில் என்ன இருக்கு? யார் வேணாலும் அரசால வரலாம், யார் வேணாலும் சினிமாவுக்கு வரலாம். எங்களுக்கு சினிமாவும் அரசியலும் ஒன்று தான். கரெக்டா? பேரறிஞர் அண்ணா திரைப்படத்துக்கு வசனம் எழுதியார், கலைஞர் அவர்கள் திரைப்படத்துறையிலே வசனம் எழுதினார், தயாரிப்பாளராக இருந்தார். புரட்சி தலைவர் உங்களுக்கு தெரியவே தெரியாது, சினிமா உலகையே ஆண்டவர். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சினிமா. இன்றைய முதல்வர் சினிமா துறையிலிருந்து வந்தார், இன்றைய துணை முதல்வர் சினிமா துறையில் இருக்காரு. ஸோ சினிமா துறையிலிருந்து தாங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு முதல்வர்கள் உருவாகிறார்கள். இதில் எந்த விதத்திலையும் சந்தேகம் இல்லை. வரட்டுமே, உருவாகட்டுமே. அது என்ன, வர்றதுக்கு முன்னாடியே 1008 பிரச்சனையை பண்ணி ஒருத்தர் குழப்புறதுக்குன்னே எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. எப்படி ஒரு சினிமா ரிலீஸ் ஆகி ஃபஸ்ட்டு ஷோவிலேயே எல்லாத்தையும் குழப்புறாங்களே, அந்த மாதிரி இதையும் குழப்ப நினைக்காதீங்க. ஆக ஒரு சிறப்பான சினிமாவை எடுக்க வந்த சீகல் நிறுவனத்தோட தலைவர் அவர்களை நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன், அவருடைய துணைவியார் அவர்களையும் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த திரைப்படத்தில் மிகச் சிறப்பான பங்கு, அதாவது இந்த வாரமே நமக்கு ரக்ஷிதா வாரம் அப்படின்னு கொண்டாடலாம் போல். அடுத்தது உங்கள் படம் ஏதாச்சும் இருக்கம்மா ஆடியோ ரிலீஸ், அதுக்கு கூப்பிட்டுரு, அதுக்கு யாராச்சும் சொல்லி ஆள் வச்சு கூப்பிட்டுருங்க. ஸோ ஒரு அருமையாக ஒரு நீங்கள் முதல்லையே சினிமாவுக்கு வந்திருக்கணும். நீங்கள் சின்ன திரையிலேயே உங்களை அப்படியே கொண்டு போய் சேர்த்துட்டீங்க. நீங்கள் பெரிய திரைக்கு வந்திருந்தா நிறைய நடிகைகள் பயந்துருப்பாங்க, உண்மையிலுமே சொல்கிறேன். ஏன்னா அவ்வளவு அழகான முகம், நன்றாக நடித்திருக்கிற அந்த 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 போஸ்லேயே தெரியுது பாருங்க. ஆக ஒரு சிறப்பான திரைப்படத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு டைரக்டர் இவ்வளவு அழகாக உன்னுடைய ஷார்ட்ஸு, இந்த கம்போசிங்கு, இந்த டைலாக்கு, இந்த ஸ்ட்ரக்சர், உன்னுடைய கிராஃப்ட்மேன்ஷிப் தெரியுது டைரக்டர் சார். ஸோ நீங்கள் இன்னும் திரைப்பட இயக்குனர் சங்கத்தில் உறுப்பினர் ஆயிட்டீங்களா? ஆயிடணும். நாளைக்கு ஆள் அனுப்பி கரெக்டா நம்ம ஒவ்வொருத்தரையும் சொல்கிறேன், சங்கத்தில் சேர்ந்துட்டிங்கன்னா சங்கம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னா உங்களுக்கு நிற்கும், இல்லைன்னா கஷ்டமாயிடும். அதனால் அவரையும் நடிகர் சங்கத்தில் உறுப்பினர் ஆக்கிருங்க, நீங்கள் இயக்குனர் சங்கத்தில் உறுப்பினர் ஆக்கிருங்க. அடுத்து தொடர்ந்து இந்த சிறிய திரைப்படங்கள்லாம் இந்த வருடம் மிகப்பெரிய வெற்றிகளை கண்டிருக்கிறது. நீங்கள் எதை பயப்படவே வேண்டாம். பெரிய பெரிய மெகா பட்ஜெட் படங்களை விட குறைந்த செலவில் எடுக்கக்கூடிய திரைப்படங்கள் எல்லாம் வெற்றி படங்களாக ஆயிருக்குன்னா நம்ம ரசிகர்கள் எவ்வளவு அழகான ரசிகர்கள், நல்லதை ரசிக்கக்கூடிய
ஒரு அமைப்பான ரசிகர்கள் இருக்கிறார்கள் என்பதை மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நல்ல படங்கள் நீங்கள் சொன்னீங்க, இந்த கண்டென்ட் ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த கண்டென்ட்டு நிச்சயமாக ஜனங்களுக்கு ரீச் ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தில் எனக்கு என்னமோ தோணும், இந்த படம் ஒரு பெரிய ஹிட் ஆகும், எல்லாரும் பரபரப்பாக பேச வைக்கக்கூடிய ஒரு படமாக இது மாறும்னு எனக்கு தோணுது. அது தோன்றதை சொல்கிறேன். இறைவன் அருளால் இந்த திரைப்பட தயாரிப்பாளர்களும் தொழில்நுட்ப கலைஞர்களும் இதில் நடித்திருக்கிற அனைத்து நடிகர் நடிகைகளும் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும். உங்கள் பாராட்டுகளை பெற வேண்டும். எங்கள் சகோதரர்கள் நல்ல விஷயத்தை வேகமாக கொண்டு போய் சேர்த்துருவாங்க. நம்ம நண்பர்கள் இல்லாத சில ஊடகங்கள் தப்பாக கொண்டு போய் சேர்ப்பாங்க, அது வேறு விஷயம். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. ஸோ நம்ம நண்பர்கள் நிச்சயமாக உங்களை வாழ்க வாழ்க என்று வாழ வைக்கத்தான் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கும் எனக்கு நன்றி செலுத்தி கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். வாழ்க வெல்க எக்ஸ்ட்ரீம். எல்லாருக்கும் வணக்கம். நான் அபிநக்ஷத்ரா, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ரொம்ப நன்றி இங்கே எல்லோரும் வந்ததுக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் சாருக்கு தூவலுக்காக பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ. அண்ட் டேரக்டர் சார் பற்றி கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா இந்த ஸ்டோரி ஃபர்ஸ்ட்டு சொல்லும் போதே இது ஒரு நார்மல் கண்டென்ட் தானே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் இதில் வந்து எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குங்கிறது இந்த படத்தில் ரொம்ப சிறப்பாகவே காட்டியிருக்காரு. ஸோ நீங்கள் எல்லோரும் படம் பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். ஸோ ட்ரெய்லர் பார்த்துப்பீங்க, அதுலேயே ஆர்வம் அதிகமாக இருந்தது. ஏன்னா நானே ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ஸோ அதனால எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் எப்பவும் போல் எங்களுக்கு கொடுப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். டைரக்டர் சாருக்கு நன்றி, ப்ரொடியூசர் சார், ராஜ்குமார் சார், மேடம், ரொம்ப நன்றி. இந்த படத்தில் வந்து பல பணிகளை வந்து எல்லாருமே செஞ்சுருக்கோம், சேர்ந்து தான் பண்ணியிருக்கோம். இப்போ ரக்ஷிதா மேடம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ராஜேஸ்வரி மேடம், அப்புறம் வந்து அபிநக்ஷத்ரா, அப்புறம் அனந்த்நாக். ஸோ அனந்த்நாக்லாம் இன்றைக்கி ஷூட்டிங்கில் இருக்கிறதுனால அவர் வரல. அதே மாதிரி அமிர்தா, ஸோ அவங்க கல்கட்டாவில் இருக்காங்க, ஏதோ ஒரு பர்சனல் வேலையாக அவங்க ஃபங்க்ஷன், ஸோ அதனால் அவங்க வரல. ஸோ அவங்களுக்கும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மெயினாக இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணதுனால தான் நாங்கள் வந்து குயிக்காக முடிக்க முடிஞ்சது. ஸோ எல்லா படமுமே பார்த்திங்கன்னா 100 நாள் ஷூட் எடுப்பாங்க, 150 நாள் எடுப்பாங்க. பட் நாங்கள் எக்ஸ்ட்ரீம்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸ் பார்த்திங்கன்னா 22 நாள் 25 நாள் தான். ஸோ 25 நாளில் நாங்கள் ஒரு படத்தை முடிக்கிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி ப்ரொடக்ஷன் காஸ்ட். ஸோ நாங்கள் வந்து ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலராகவும் இருந்தேன். ஸோ ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து நாங்கள் குறைக்கிறதுக்கு பல வழிகளை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணோம். ஸோ இது நிறைய பேருக்கு யூஸ் ஆகுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன், நாங்கள் பெருமையாக சொல்லிக்கல. ஸோ நிறைய பேருக்கு யூஸ் ஆகுன்றதுக்காக நான் சொல்கிறேன். பெருசாக ஆஃபீஸ் போடுறது, 6 மாதம் கதை டிஸ்கஸ் பண்ணுறது, ஸ்டோரி க்ரியேட் பண்ணுறது, ஒரு நிறைய பேர் அது மாதிரி பண்ணுறாங்க. பட் நாங்கள் வந்து அப்படி பண்ணல. ஆஃபீஸ்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் போடவே இல்லை. முதல்ல நாங்கள் வந்து கதை விவாதம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டைரக்டர் வீட்லேயே முடிச்சிட்டோம். ஸோ ஸ்டோரி ரைட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அங்கே முடிச்சிட்டோம். ஆஃபீஸ் வந்து நாங்கள் கரெக்டாக ஒரு 15 நாள் தான் நாங்கள் ஆஃபீஸ் போட்டோம். 15 நாள் தான். அதுவும் எதுக்குன்னா ஆடிஷனுக்காக மட்டும். எந்த விவாதமும் அங்கே நடக்கலை, வேறு எதுவுமே பண்ணல. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு விஷயந்தான் நாங்கள் காஸ்ட் கட்டிங்கில் பண்ணோம். ஏன்னா பல படங்கள் வந்து அதான் சொன்னல 6 மாதத்துக்கு மேலே வந்து ஒரு ஆஃபீஸை போட்டு கதை விவாதம் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் லொக்கேஷன் பார்த்து அதுக்கப்புறம் 1 வருஷம் கழித்து தான் வந்து போகிறாங்க. அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா, ஒரு காஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொடியூசருக்கு எப்படியும் ஒரு 5 to 10 லட்ச ரூபா செலவாகும். ஸோ இது எல்லாமே வந்து நாங்கள் வந்து காஸ்ட் கட்டிங்கில் பண்ணோம். ஸோ இது ஒரு சின்ன ஐடியா தான். ஸோ நாங்கள் ஒன்றும் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டோன்னு சொல்லலை. ஸோ ஒரு சின்ன ஐடியா.
ஸோ இதை வந்து நாங்கள் வந்து முதல்லேருந்தே நாங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணுறோம். தூவலில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ் கூட கிடையாது. நாங்கள் அந்த தூவல் படத்தை வீட்டில இருந்தே டிஸ்கஸ் பண்ணி, வீட்டில இருந்தே கதையை எழுதி, வீட்டில இருந்தே எல்லாமே ஃபைனல் பண்ணிட்டு லொக்கேஷனில் போய் ஒரு 12 நாள் 13 நாள் தான் நாங்கள் ஷூட்டே எடுத்தோம். அதிகபட்சம் 12லேருந்து 13 நாள் தான் அந்த படத்தோட ஷூட்டிங் டேஸ். இது என்னன்னா ப்ராப்பராக பிளான் பண்ணுறது. நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து யாருமே வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணுறதே கிடையாது ஃபஸ்ட்டு. ஸோ இதை கரெக்டாக பிளான் பண்ணி ஸ்கிரிப்டை ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லொக்கேஷன் போனோன்னா ஸோ அதை கரெக்டாக வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக எல்லாருமே இருக்காங்க. ஸோ அந்த சப்போர்ட் வந்து நம்மளுக்கு தேவை. சப்போர்ட்னா யாருன்னா நம்ம லொக்கேஷனில் இருக்கிறவங்க, ஸோ லோக்கல் பீப்புள், அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க, இவங்க எல்லா சப்போர்ட் இருந்தால் தான் நம்ம வந்து அந்த 12 நாள் 13 நாளில் நாங்கள் ஷூட்டிங் முடிஞ்சது. இந்த தூவல் படம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. ஆனால் எங்களுக்கு வந்து நல்ல ஆதரவு இருக்குது, மக்கள்கிட்ட வந்து நல்ல ஆதரவு இருக்குது. யாருமே நெகட்டிவாக சொல்லவே இல்லை. தூவல் படத்தை யாருமே நெகட்டிவாக சொல்லலை. ஆனால் தேட்டர்ஸ் கிடைக்கல, தேட்டர்ஸ் இல்லை. இன்னைக்கு திங்கக்கிழமை நாங்கள் 3 நாள் ஆச்சு ரிலீஸ் பண்ணி. இன்னைக்கு அடுத்த படத்தோட ஆடியோ லான்ச் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இன்னைக்கு கூட எங்களோட மைண்டு ஃபுல்லாகவே அந்த படத்தில் தான் இருக்குது. ஏன்னா படத்தை வந்து வேற படம் போகிறதுனால இந்த படத்தை வந்து எடுக்க சொல்கிறாங்க. ஸோ ஷோஸ் வந்து பிரேக் ஆகுது. ஸோ ஆனால் அதுதான் சொல்கிறோம். இப்போ எங்களுக்கு வந்து மெயினாக வந்து இந்த ஸ்க்ரீன், இந்த எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஸ்க்ரீன்ஸ் அதிகமாக கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து கமர்ஷியல் விரும்பிகளாக இருக்கிறாங்க, கமர்ஷியல் கண்டென்ட் கேட்குறாங்க. ஸோ இதில் எல்லாமே இருக்குது. இந்த படத்தில் எல்லா கமர்ஷியல் கண்டென்ட்ஸும் இருக்குது. உங்களுக்கு கிளாமராக வேணுமா, கிளாமர் இருக்குது. டிடெக்டிவ், இன்வெஸ்டிகேட் பண்ணுற விஷயங்கள், ஸோ ஃபைட்டு, காமெடி, எல்லா விஷயமுமே இந்த படத்தில் இருக்குது. ஸோ கமர்ஷியலாக நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுங்க, ஓகேங்களா? ஸோ இந்த படத்தில் வேலை செஞ்ச எங்கள் நண்பர்களுக்கு நான் இந்த இடத்துல வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா சுரேந்தர் ஸ்டில்ஸ் எல்லா வேலையுமே செய்வார். அவருக்கு வந்து நாங்கள் நன்றியை தெரிவிக்கணும். சுரேந்தர் கொஞ்சம் மேலே வாங்க. அவர் பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலாக ஸ்டேஜில் உட்கார வேண்டியவர் அவர். சுரேந்தர் வந்து எல்லா வேலையுமே செய்வார். ஒரு கார் ஓட்டுறதுனாலும் வருவார், டீ வாங்க போனாலும் வருவார். எல்லா விஷயத்துக்கும் அவர் சப்போர்ட்டாக இருப்பார் சுரேந்தர். உட்காருங்க சுரேந்தர். ஸோ சுரேந்தர், அதே மாதிரி ஜெய் அவரும் அசிஸ்டண்ட், செட் அசிஸ்டன்ட். ஜெய் இருக்காரா? ஜெய் வந்திருக்காரா? கொஞ்சம் ஜெய் மேலே வாங்க. ஸோ ஏன் எல்லாரையும் கூப்பிடுறேன்னா எல்லாரும் மேலே இருக்கணும். ஏன்னா இவங்க இல்லாமல் எதுவுமே நாங்கள் வந்து சாதிக்க முடியாது, எங்களுக்கு தெரியும். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஓகேங்களா? அதே மாதிரி சார்லஸ் அவர் வரல. ஸோ அவரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு நல்லா தேவைப்பட்டுச்சு. அதே மாதிரி பிரபா. ஸோ பிரபாவும் வந்து அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணார். ஸோ அவரும் நல்லா ஒர்க் பண்ணார். ஸோ இந்த இடத்துல வந்து அவர்கிட்ட ஒரு சாரி கேட்டுக்கணும். ஸோ ஒரு இன்சிடெண்ட்டுக்காக தான் அவர்கிட்ட நான் சாரி கேட்குறேன். இது ஒரு நல்ல ஸ்டேஜாக இருக்கும் அவர்கிட்ட சாரி கேட்கணுன்றது. ஏன்னா ஷூட்டிங்கில் நிறைய விஷயங்கள் நடக்கும். அது வந்து நெகட்டிவாகவும் போகும், பாசிட்டிவாகவும் போகும். ஆனால் அந்த ஒரு இடத்துல எனக்கும் அவருக்கும் கொஞ்சம் பிரச்சனை ஆச்சு. ஸோ அடிக்கிற லெவலுக்கு போயிட்டேன். ஸோ சாரி பிரபா, என்னை மன்னிச்சிடுங்க. ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜேஷ், அவரும் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர். ஸோ அவர் வரல. அதுக்கப்புறம் செல்வா. ஸோ இவங்க எல்லாருக்குமே, செல்வா, ராஜசேகர் வந்திருக்காரா? வரல. ஓகே.
ஸோ இவங்க எல்லாருக்குமே நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இவங்க இல்லாமல் வந்து எதுவுமே நடந்திருக்காது. ஸோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நாங்கள் பண்ணியிருக்க முடியாது. ஸோ நல்ல டீம் வந்து அமையிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டீம் வச்சு தான் நாங்கள் வந்து எல்லா ப்ராஜெக்ட்டுமே தூவலும் நாங்கள் அப்படி தான் பண்ணோம், எக்ஸ்ட்ரீமும் அப்படி தான் பண்ணியிருக்கோம். ஸோ நல்ல டீம் அமைஞ்சது. ஸோ ரக்ஷிதா மேடமுக்கு ரொம்ப நன்றி, ராஜன் சார் ரொம்ப நன்றி, ராஜ்குமார் சார் ரொம்ப நன்றி. ஸோ இங்கே வந்திருக்க அனைவருக்கும் மறுபடியும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தயாரிப்பாளர் திருமதி ராஜ்குமார் அவர்களே, அவருடைய மனைவியர் அவர்களே, இந்த படத்தின் இயக்குனர் ராஜவேலு கிருஷ்ணா அவர்களே, என் அருமை சகோதரர் மிகச்சிறந்த இயக்குனர் பேரரசு அவர்களே, மற்றும் இங்கே வாழ்த்து என்னுடைய அருமை தம்பி இயக்குனர் ராஜ்குமார் அவர்களே. இந்த சிவம் எங்க தாடிக்கார சிவம் சினிமா உலக நாடியை பிடிச்சு காட்டிங்க. இப்படிதான் இருக்கணும். இதைத்தான் வலியுறுத்திட்டு வர்றேன். 15 வருஷமா இதைத்தான் வலியுறுத்தி வர்றேன். திட்டமிடல், சிக்கனம். சினிமாவில் எவ்வளவு சிக்கனம் படுத்தணும். நான் இந்த சால்வை போட்டுக்க மாட்டேன்ட்டேன். அது கூட வேஸ்ட். ஏன்னா தயாரிப்பாளர் பணம் போட்டுட்டா எடுக்கிறது பெரிய கஷ்டமா இருக்கு, திரும்பி வர்றதே இல்லை. நூற்றுக்கணக்கான தயாரிப்பாளர் காணாம போயிட்டாங்க. வலசவாக்கம், சாலிகிராமம், காபிஸை பாருங்க. போன வருஷம் படம் எடுத்த யாராவது இப்ப இருக்காங்க பாருங்க. ஏறக்குறைய இந்த 2-3 வருஷத்துல ஒரு 300 படம் கிட்ட எடுத்தவங்களே காணும். ஆனா தம்பி சொன்ன மாதிரி திட்டமிட்டு வீண் செலவுகள் செய்யாம தேவையான அவசியமான செலவு செய்யணும். சினிமாவுக்குன்னு சில அவசிய உயிர் பிரச்சனைகள் இருக்கு, அது வேணும். அதாவது 25 நாள்ல படத்தை முடிச்சேன்னாங்க, மிகப்பெரிய விஷயம். 40 நாள் போறதெல்லாம் வேஸ்ட். நான் உதாரணத்துக்கு சொல்றதா ராமநாராயணன், பசி துரை 28 நாள் 25 நாள் தான் படம் எடுப்பாங்க, 100 நாள் போடும். ராமநாராயணன் படம் 25 நாள்ல ஷூட் பண்ண படங்கள்லாம் 70-80 படம் 100 நாள் ஓடி இருக்கு. அதனால் நாள் முக்கியம் இல்லை, திட்டமிட்டு செலவினங்களை குறைத்து தேவையான செலவு செஞ்சு நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேரையும் அற்புதமா பாராட்டினோம். உட்காரு, அத்தனை பேரும் நன்றி உணர்வோடு பாராட்டினார். அந்த டீம் முடியும் போது அந்த மனசுல வாழ்த்து வரணும். மகிழ்ச்சியா எனக்கு இவ்வளவு உதவி பண்ணாங்க எல்லாரும், என் சகோதரர்கள். ஏன்னா இது ஒரு கூட்டு முயற்சி தான் சினிமா, தனிப்பட்ட யாருடைய முயற்சியும் அல்ல, வெற்றியும் அல்ல. இப்பெல்லாம் கதாநாயகர்களுக்காக கொண்டாடிட்டு இருக்காங்க. கதாநாயகர்கள் வெற்றியே கிடையாது, ஒரு இயக்குனர் தான் வெற்றி. இயக்குனர் மனசு வச்சாதான் கதாநாயகனே உருவாக முடியும். ஒரு இயக்குனர் மனசு வச்சா கதாநாயகன்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். அதுல இந்த தம்பி இந்த படம் ட்ரெய்லர் பார்த்தோம். இது ஒண்ணு சின்ன பட்ஜெட் படம் மாதிரி இல்லை, நிறைவா இருந்தது, மனம் நிறைவா இருந்தது. இப்படி நாங்க ரொம்ப, நானும் பேரரசு, உதயகுமார்லாம் நிறைய கலந்துக்கிறோம். இப்படி சில படங்கள் தான் அரிதாக, அதாவது மனம் விட்டு வாழ்த்துதல் ஒண்ணு, ஆத்மார்த்தமா வாழ்த்துறது ஒண்ணு. இந்த படம் ஆத்மார்த்தமா வாழ்த்த வச்சிருச்சு. கேமரா, பியூட்டிஃபுல் கேமரா, மியூசிக், ரே ரெக்கார்டிங், பிரமாதம், எடிட்டிங், மொத்தத்தில் டைரக்டர் எல்லாரையும் வேலை வாங்கியிருக்காரு. இந்த தூவல்னு ஒரு படம் சொன்னார், இப்போ நல்லா போயிட்டு இருக்கு, பிஎன்சியில் போகுது, சரி ஏ சென்டர் தியேட்டர் கிடைக்கலன்றாங்க. அது ஒரு கேவலம் இந்த நாட்டில். டப்பிங் படம் புஷ்பான்னு ஒரு படமா, அதுக்கு ஒரு 500 தியேட்டர் கொடுக்குறாங்க. என்ன தமிழ் படம் எதுக்காக எடுக்கிறோம்? எத்தனை புஷ்பாக்கள் வந்து உங்களை காப்பாத்துரும்? தமிழ் படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நான் 2 விஷயத்தை வலியுறுத்துவது உண்டு. ஒன்று, தமிழ்நாட்டில் தயாரிக்கப்படுகிற
கைத்தறி கதர் ஆடைகளை அணியுவீங்கள். அதோட நம்முடைய நெசவாளிகளின் குடும்பங்கள் வாழ பயன்படும். இதை நான் போட்டுக்காத காரணம், இது ராஜஸ்தான் சூரத்தில் தயாரிக்கிற ஒரு ஜீனி தான். சினிமாவில் நிறைய ஜிகினாக்கள் இருக்காங்க, ஷோ காட்டுறவங்க நிறைய இருக்காங்க. அந்த ஷோலாம் நமக்கு வேண்டாம். ஒரு சால்வை பூச்செண்டெல்லாம் வேண்டாம். சிம்பிளாக ஒரு கதர் ஆடை, இந்த கைத்தறி ஆடை அது அணிவிங்க. அது தமிழ்நாட்டுக்குரியது. கிடைக்காத போது நம்ம வேற மாநிலம் போகலாம். அதே போல சிறப்பாக நடித்த நம் நடிகைகள் பிரமாதம் பண்ணியிருக்காங்க. தமிழ் இதில் என்ன பிடிச்சதுன்னா தமிழ் நடிகைகள். முதல்ல தமிழ் நடிகர் நடிகையை தேடுவோம். கிடைக்காத பட்சத்தில் நமது சகோதர நாடான ஆந்திரா, கர்நாடகா, கேரளா கிடைச்சா பார்ப்போம். இதுலேயும் கிடைக்கலன்னா அப்புறம் அந்த இந்திக்கு போங்க. இந்திக்கு போனால் அங்கேருந்து அதுக்குன்னு ஒரு செலவு, 3 ஸ்டார் ஹோட்டலு, அதுவே பாதி படத்தை விழுங்கிடும். அதனால நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ் முதல்ல அவங்களுக்கு வாய்ப்பு, அவங்கள வாழ வைப்போம். அவங்க நன்றியோடு நினைப்பார்கள். அதனால் இது ஒரு கிரைம். எல்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதனால் இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும். இன்னைக்கு சின்ன படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி பெற்றுட்டு இருக்கு. லப்பர் பந்துன்னு ஒரு படம் யாருன்னா கேள்விப்பட்டீங்களா? அது எவ்வளோ பெரிய வெற்றியை தரும்னு யாருன்னா கேள்விப்பட்டோமா? சார் 2 தியேட்டரில் ஒரு பெரிய ஹீரோ படம் சார், பெரிய பட்ஜெட் படம். அதுக்கு 3 ஷோ, இதுக்கு 1 ஷோ கொடுத்துருந்தாங்க. ரப்பர் பந்துக்கு ஒரு வாரம் முடிஞ்ச உடனே அது 1 ஷோ ஆயிடுச்சு, இது 3 ஷோ ஆயிடுச்சு. இதை யார் முடிவு பண்றது? சின்ன படம் பெரிய படம்? மக்கள். த மவுத் டாக், மவுத் பப்ளிசிட்டி. 100 பேர் வந்து படம் பார்த்தான்னா, ஃபர்ஸ்ட் ஷோல ஒரு 100 பேர் வந்தான்னு வச்சுங்க அந்த படத்துக்கு, இந்த படம் அப்படி நெளிய விடாம அப்படி நிமிந்து உட்கார வச்சிருச்சுன்னா, அவன் வெளியே வந்து ஃபோன் பண்றான், மச்சான் படம் சூப்பர், பார்க்கணும், கண்டிப்பா பார்க்கணும். அவன் 1000 பேரை உள்ள அனுப்புறான் சார். அப்படி படங்கள் இருக்கணும். இந்த படம் நிமிர வைத்தது. ரீ ரெக்கார்டிங் அற்புதமா இருந்தது. ஒரு பெரிய படத்துக்குரிய அத்தனை அம்சமும் இதுல இருந்தது. அதனால என் தம்பி புவன் ஒரு நல்ல படத்தை வாழ்த்துவதற்காக நீ வாய்ப்பு தந்தான். அது பெரிய வாய்ப்பு. இப்படி எல்லாம் அமைகிறது பெரிய கஷ்டம். இப்போ ஒரு சின்ன விஷயத்தை சொல்றேன். பிறரை வாழ்த்துவதாலே, மனம் நிறைந்து வாழ்த்துவதாலே முதல்ல நாம வாழறோம். ஏன்னா அந்த வாழ்த்து எங்க இருந்து வருது? நம்ம உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து வருது. அப்போ நாம பூரிப்படைகிறோம், நாம் புத்துணர்வு பெறுகிறோம். பா பிரமாதம்பா தம்பி, பிரமாதம், நல்லா பண்ண, நீ வாழ்க, நல்லா இரு, எதிர்காலத்தில் பிரமாதம் வருவ, இந்த படம் பிரமாதமா இருக்கும், டைரக்டர் நீ எதிர்காலத்தில் ஒரு சிறந்த டைரக்டர், இந்த தமிழ்நாட்டின் திரையுலகை உயர்த்த போகிறாய் அப்படின்னு ஆத்மார்த்தமா சொல்லி பாருங்களேன். அது நம்மை மகிழ்வித்து, நம்மை வாழ வைத்து, பிறகுதான் அந்த வாழ்த்து அங்க போகுது. ஆகவே வாழ்த்தணும், நல்லதை வாழ்த்தணும், தவறுகளை சுட்டி காட்டணும். இப்ப கூட ஒரு போன வாரம் பூரா ஒரு பேட்டி கேட்டாங்க. ஒரு பெரிய படம் தோல்வி ஆயிடுச்சு, பத்திரிகையாளர்லாம் அந்த தோல்வி அடைய வச்சிட்டாங்க, விமர்சனம்லாம் தப்பா எழுதிட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்படி யாராலையும் தோல்வி அடைய ஒரு படத்தை வைக்க முடியாது. அந்த கதை, கண்டென்ட், எடுத்த விதம் எல்லாம் மக்களை கவருவதாக இருந்தால், யார் தப்பா எழுதினா கூட அது அவங்க தோல்வி அடைவாங்க, படம் வெற்றி பெறும். அதுதான் லப்பர் பந்து. நம்முடைய மீடியாக்கள் உதவிதான் பண்ணுவாங்க, யாருக்கும் உபத்திரவம் பண்ண மாட்டாங்க. பல காலமா நான் மீடியா சகோதரர் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்னுடைய அன்பு சகோதரர்கள் நல்லதுதான் பண்ணுவாங்க. ஆக நல்லதை நல்லபடி எழுதுங்கள், தவறுகளை சுட்டி காட்டுங்கள், காட்டணும். அதான் தர்மம், பத்திரிகை சுதந்திரம், பத்திரிகை தர்மம். ஆகவே இந்த படம் மிகச் சிறப்பான படம். விவேகானந்த அதுவும் சமுதாய சீர்திருத்தம், பெண்களின் ஆடை குறைப்பு,
அநாகரிகம், அதனால் ஏற்படுகின்ற விளைவுகள், தவறுகள், குடும்பங்கள் கெட்டு போவது போன்ற விஷயங்களை சொல்லி எது தர்மம், ஆண்கள் எப்படி நடக்க வேண்டும், பெண்களை மட்டும் இப்படி இருங்கன்னு சொன்ன போதாது, ஆண்களும் சரியாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு தர்மத்தை, ஒரு நாகரிகத்தை சொல்லுகிற ஒரு அற்புதமான படம். விவேகானந்தர் சொல்லுவார், இப்போ ஒரு பீரோ காட்ரேஜ் பீரை வாங்குறோம், இல்ல அதை விட உயர்ந்த பீரோ வாங்கி வீட்டில் வைக்கிறோம். அதை என்ன வைப்போம்? செருப்பு, தொடப்பக்கட்டை, அந்த குப்பை காய்தெல்லாம் பீரோவில் வைப்பீங்கம்மா? பட்டு புடவைகள், தங்க நகைகள் போன்ற உயர்ந்த பொருளைத்தான் அந்த பீரோவில் வச்சு பத்திரப்படுத்துவோம். அதே போல மனம் என்பது ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பீரோ. அந்த மனம் என்கிற ஒரு அற்புதமான பீரோவில் நல்லவைகளை மட்டும் சேர்த்துக் கொள்ளுங்கள். குப்பைகளை தூக்கி போட்டுடுங்க, குப்பையை போடாதீங்க. அது விவேகானந்தர் சொல்றார், நீ எப்படி இருக்க வேண்டும்? நீ பூவாக இருக்காதே, செடியாக இருங்க. இப்போ ரோஜா காலையில பூக்கும், தாய்மார்கள் பறித்து மாலை தலையை சூடுவார்கள், மாலையில் வாடிவிடும், பூவை தூக்கி போட்டுருவாங்க. ஆனா செடியை போட முடியுமா? செடி பூத்து கொண்டே இருக்கும். அதை போல மனிதர்கள் பிறருக்கு உதவி செய்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் முதல்ல நல்லா இருக்கணும், நாம் நன்றாக இருந்து பிறரை வாழ வைக்க வேண்டும். இதுதான் மனித தர்மம், மனித நேயம், மனிதாபிமானம். ஆகவே இந்த அத்தனையும் இந்த தயாரிப்பாளரும் அவர் மனைவியும் ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கிறார்கள். அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். இந்த பணம் வெற்றி பெறும். படம் வெற்றி பெற்று பணம் வந்தால் மீண்டும் படம் தான் ஆரம்பிப்பார்கள். ஆகவே தயாரிப்பாளர்கள் வாழ வேண்டும், நீங்கள் எல்லாம் உதவியாக இருக்க வேண்டும். இந்த குழுமத்திற்கு, இந்த டெக்னீஷியன்களுக்கு, நடிகர்களுக்கு, இயக்குனருக்கு, தயாரிப்பாளருக்கு எல்லோருக்கும் என் ஆழ் மனதிலிருந்து வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் கூறி வாழ்க வாழ்க வாழ்க. படத்தை தயாரித்த கமலகுமாரி அம்மா, ராஜ்குமார் சார், டைரக்டர் ராஜவேல் கிருஷ்ணா சார் மற்றும் மொத்த குழுவினருக்கும் என்னுடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். படத்தில் நட்சத்திரங்களாக பங்கேற்ற அனைவருக்கும், ரக்ஷிதா மகாலட்சுமி அம்மா அவர்களுக்கும், அபி நட்சத்திரா மற்றும் பங்கேற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கங்கள். டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே யங்ஸ்டராகவும் ஓரிரு வார்த்தைகள் மட்டுமே பேசிக்கொண்டு வேலையை கவனிப்போம் என்கிற நினைப்பவர்களாகவும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எப்பொழுதும் அப்படியே இருக்கட்டும். சிவம் நிறைய கருத்துக்களை சொன்னார். எப்படி பட்ஜெட் செய்வது என்று சொன்னார். இந்த திட்டமிடல், இது போன்ற ஒரு தொழிலை எப்படி அணுகுவது என்ற சரியான திட்டமிடலுடன் ஒரு தொழிலில் இறங்குபவர்கள் நிச்சயம் வெற்றியை பெற்றே தீருவார்கள். இந்த சேகர் பிக்சர்ஸ் நிச்சயம் வெற்றி பெறும் என்று நான் நம்புகிறேன். அவர்கள் ஒரு படத்தை வெளியிட்டு விட்டு அடுத்த படத்திற்கு உடனே வந்து விட்டார்கள். எளிய முறையில் திட்டமிட்டு எடுப்பதால் அவர்கள் தொடர்ந்து சிறு சறுக்கல் தோல்வி இருந்தால் கூட எழுந்து மீண்டும் மீண்டும் செய்வார்கள். நல்ல கண்டென்ட் ஓரியன்டான படங்கள் செய்வதில் விருப்பம் இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். அதை தேடி கண்டுபிடித்து பிடித்திருந்தால் செய்கிறார்கள் போல் இருக்கிறது. நான் விரைவில் உடனே தோவல் பார்த்து விடுகிறேன் சென்று. ராஜவேல் கிருஷ்ணாவிற்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மிகுந்த முயற்சியுடன் உங்களுடைய நண்பர்களை வைத்துக்கொண்டு நன்கு போராடி குறுகிய காலத்தில் அழகாக எப்படி படத்தை முடித்து ப்ரொடியூசருக்கு கொடுத்தீர்கள் என்பதை எல்லாம் சொன்னார்கள். தயாரிப்பாளர் ராஜ்குமார் கூட மிக நன்றாக நடித்திருக்கிறார். ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறார். உடம்பு கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறார். நன்றாக இருந்தது சார். தொடர்ந்து நடிங்க. படத்தில் மீசை ரொம்ப அதிகமாக இருந்தது. கொஞ்சம் ட்ரிம் பண்ணி கொஞ்சம் ஹீரோவாக ஆக்கியிருக்கலாம். ஒரு நீங்களே வில்லனாக இருப்பீங்களோ என்று சந்தேகப்படுகிற அளவிற்கு மீசை பெரிதாக இருந்தது. அதை இயக்குனர் காரணத்துடன் வைத்திருக்கலாம். மற்றும் இசையமைப்பாளர் கொஞ்சமாக பேசினாங்க. எடிட்டர் சார், கேமராமேன் சார்,
பிழை படத்தை எடுத்த தயாரிப்பாளர் அவர்கள். எல்லோருக்கும் இங்கு மேடையில் வந்து வீட்டிற்கும் குடும்பத்தினர் அனைவருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும், வந்து அழகாக வாழ்த்தி விட்டு சென்ற எங்கள் திரைப்பட இயக்குநர்கள் சங்க தலைவர் திரு ஆர்வி உதயகுமார் அவர்களுக்கும், என்னுடைய நண்பர் சங்க உறுப்பினர், அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் எப்பொழுதுமே வெற்றி பெறும் ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிற நம்பி அவர்களுக்கும், நீண்ட நாளுக்கு பிறகு என்னுடைய பத்திரிகையாளர் அண்ணன் நெல்லை இங்கே அமர்ந்திருக்கிறார். மிகவும் அடக்கமாக ஒல்லியாக இங்கே அமர்ந்திருக்கிறார். கண்டுபிடித்து விட்டேன். அவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு, எல்லோருக்கும் மிகப்பெரிய வெற்றி இந்த படத்தின் மூலம் அமையும் என்பதை வாழ்த்திவிட்டு, எனது அருமை அண்ணன் பேரரசு அவர்கள் சிவகாசியாக திருப்பாச்சியாக முழங்க இருக்கிறார். அதை கேட்டுவிட்டுத்தான் செல்வேன் என்பதையும் சொல்லிக்கொண்டு, எல்லோருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து, எக்ஸ்ட்ரீம் ஹிட்டாக இருக்கும் என்று வாழ்த்துகிறேன். அன்புடன் ராஜகுமார். இந்த நிகழ்ச்சியில் நிறைய நல்ல விஷயங்கள் பார்க்க முடிஞ்சது. முதல்ல நம்ம இயக்குனர் ராஜவேல் கிருஷ்ணா தான் தாய் தந்தைய மேடைக்கு அழைத்து அவங்களோட ஆசீர்வாதம் வாங்கினார். தெய்வத்தோட ஆசீர்வாதத்தை விட பெற்ற அப்பா அம்மா ஆசீர்வாதம் தான் சிறந்தது. ஏன்னா அவங்க தான் வாழும் தெய்வம். அவங்க தான் மனப்பூர்வமா உண்மையான மனசோட முழு ஆசீர்வாதம் கொடுக்குறவங்க பெத்தம்மா தான். பெத்தம்மா அது காலை தொட்டு வணங்காலே போதும், வாழ்க்கையில் முன்னேறிடலாம். ராஜவேல் சார் வந்து, ஏன்னா இது வந்து இப்போ ரொம்ப இல்லாமல் போச்சு சமூகத்தில். இப்போலாம் பசங்களாம் வந்து தன்னுடைய பிறந்தநாள் கூட அப்பா அம்மாக்கள்லாம் விழுகிறதில்ல. ஹாய் தான். இப்போ அது கலாச்சாரம் ரொம்ப மோசமாகிட்டு இருக்கு. அது என்னன்னா, பெரியவங்க காலில் விழுகிறது ஒரு அவமானம் நினைக்கிற மாதிரி இப்போ இந்த காலகட்டம். நம்ம காலை தொட்டு கும்பிட்டோம்னா நம்ம தாழ்ந்துருமோம்ல. யார் ஒருத்தர் பெரியவங்க காலில் குனிஞ்சு கும்பிட்றாங்களோ அவங்க வாழ்க்கை உயர்ந்துருவான். இவங்க எல்லாம் எவ்வளோ நினைச்சா அவன் அப்படியே தான் இருப்பான். அதனால ஆசை ரொம்ப முக்கியம். அது எனக்கு கொஞ்சம் நெகிழ்ச்சியாக போயிடுச்சு. அதை விட அவங்க அப்பா அம்மா மேலேருந்து அவங்க அம்மாலாம் கண் கலங்கிட்டாங்க. அது கண் கலங்குறது என்ன, சந்தோஷத்தின் உச்சம். அது பெற்ற தாய் வந்து ஒரு சபையில் பையனை பார்த்துட்டு அதை உச்சம். இதை விட என்ன வேண்டி இருக்கு. அதுக்கடுத்து இன்னொரு விஷயம், நம்ம ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் சிவம் இப்போ படங்களுக்கு தேவையானது இப்போ பிளானிங் கண்ட்ரோல். ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல்னா அதான் கண்ட்ரோல் பண்ணுறது தான் கண்ட்ரோலர். கண்டபடி விட்டுறது கண்ட்ரோலர் இல்லையே. கரெக்டாக சொன்னார். இது உண்மையிலேயே நிறைய சிறிய படங்கள் வந்து நீங்கள் ஆரம்பிக்கிறவங்க என்னென்னா, ஆரம்பத்தில் என்னன்னா ரொம்ப ஆடம்பரம் பண்ணிக்கிறாங்க. ஆஃபீஸ் அப்படி இருக்கணும், பூஜைலாம் பெருசாக ஆடம்பரமாக பண்ணுறாங்க. இது எல்லாமே வேஸ்ட். இப்போ உள்ள சிறிய படங்களுக்கு பெருசாக ஆஃபீஸ் பார்க்குறது, பூஜையை வந்து பெருசாக பிரமாண்டமாக போட்டு அது செலவு பண்ணுறது, இது எல்லாமே கிரிமினல் வேஸ்ட். எதுக்கு யூஸ் ஆக போகிறதில்ல. சிறிய படங்கள்லாம் ஸ்ட்ரெயிட்டாக ஷூட்டிங் கிளம்பி வேண்டியதான். ஷூட்டிங் போய் இந்த செலவு எங்கே பண்ணணும்னா, பூஜைக்கு பண்ணுற செலவுலாம் படத்துக்கு முன்னாடி ப்ரொமோஷன் பண்ணுங்க, அது யூஸ் ஆகும். இன்னைக்கு ரொம்ப காலம் வேகமாக போயிட்டு இருக்கு. நீங்கள் பூஜை போட்டு 6 மாதம் கழிச்சு போகும்போது இந்த பூஜையை போட்டு மறந்துடும் ஆடியன்ஸ். அப்போ ரிலீஸ்க்கு முன்னாடி அந்த ப்ரொமோஷன் பண்ணும்போது போய் சேரும். படம் வந்து இப்படி ஒரு படம் வரப்போகுது அப்படிங்கிறது மக்களுக்கு போய் சேரும். அதைத்தான் பண்ணோன்னா கரெக்டாக சிவம் சார் சொன்னார். இவரும் கரெக்டாக உணர்ந்திருக்காரு. 2 விஷயம் இங்கே ராஜவேல் இயக்குனர்கிட்ட நான் பார்த்தது. ஒன்று அப்பா அம்மா பாசம், இன்னொன்று ப்ரொடியூசருக்கு எந்த வகையிலும் நம்ம வீண் செலவு பண்ணிவிடக்கூடாது. அவன் தான் சரியான டைரக்டர்.
அவன் தான் உண்மையான டைரக்டர். எந்த இயக்குனர் நம்மளை நம்பி ஒரு படம் கொடுத்துருக்காரோ, நம்ம நம்பி இத்தனை கோடி ப்ராஜெக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து தேவையில்லாத செலவு பண்ணாலே அது முதல் லாபம். லாபத்துக்கு பிள்ளையா சொல்லி அதுதான். நீங்கள் எத்தனை நாள் ஷூட்டிங் குறைக்கிறீங்களோ அந்த செலவு தான் முதல் லாபம் ப்ரொடியூசருக்கு. அப்புறம் விற்கிது அடுத்த விஷயம். ஒரு 40 நாள்னா நீங்கள் 30 நாள் எடுத்தீங்கன்னா 10 நாள் செலவு இருக்குல்ல, இது மிச்சங்க வரு. நீங்கள் மிச்சப்படுத்துறது தான் இன்னைக்கு ப்ரொடியூசருக்கு லாபம். அது கரெக்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு இயக்குனர் கதை, திரைக்கதை, வசனத்துக்கு எந்த அளவுக்கு உழைக்கிறாரோ அதே உழைப்பு ஒரு படத்தை ஷூட்டிங் பிளான் பண்ணுறது. அதே இதுக்கு எது திங்க் பண்ணுறோம்ல, கதைக்கு திரைக்கதைக்கெல்லாம் திங்க் பண்ணுறோம்ல, இந்த திங்கிங் இந்த படத்தை எந்த அளவுக்கு சிக்கன் எடுக்கலாம், எந்த அளவுக்கு பிளான் பண்ணிக்கலாம், அதே அளவு இதுக்கு ஷூட்டிங் உட்காரணும். அவன் தான் சரியான இயக்குனர். ஒரு இயக்குனர் முதல்ல தயாரிப்பாளருக்கு சரியான இயக்குனர் இருக்கணும், அதுக்கப்புறம் மக்கள். ராஜில் பொறுத்த வரைக்கும் இப்போ எக்ஸ்ட்ரீம் படம் நல்லா வந்திருக்கு, அடுத்த தியேட்டருக்கு போக போகுது, வெற்றி அடைங்கிற அடுத்த விஷயம். முதல்ல அவர் தயாரிப்பு நல்லா இருக்கும்னு நினைக்கிறாருல்ல, அதே உங்களுக்கு முதல் வெற்றிங்க. நிறைய பேர் பேசிட்டு போயிட்டாங்க, நம்மளை கடைசி விட்டாங்க. ஆமாம், இயக்குனர் உதயகுமார் சார், அவர் வந்து ரேவதியை கதாநாயகியை வச்சு படம் பண்ணியிருக்கிறாரு, குஷ்பு கதாநாயகி வச்சு படம் பண்ணியிருக்கிறாரு, மீனா கதாநாயகி வச்சு படம் பண்ணியிருக்காரு, நதியா. இப்படி இந்த 90s யார் யார் உச்சத்தில் இருந்தாங்களோ அத்தனை கதாநாயகியும் வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஆனால் ரேவதி, மீனா, நதியா இவங்க கூட அவர் ரசிச்சிருக்க மாட்டார் நினைக்கிறேன். ரசிதா அவர் நடிச்சிருக்காரு. ரசிதா உட்காந்தாங்க, பக்கத்தில் அவர் உட்காந்தாரு. இப்போ எனக்கு ரக்ஷா மேடத்துக்கும் அறிவும் இல்லை, பழக்கம் இல்லை. நம்ம அப்படி பேசுறது நான் தாங்கிட்டு உட்காந்துருக்கேன். தலைவர் வந்தார், டக்கு போட்டு நான் உங்கள் ரசிகர்ன்ட்டார். என்னடா அது எப்படி போகிறாரு, விட்ட போகிறாரு. ஓகே, உடனே அப்புறம் அது அவங்க ரசிகர்னு சொன்னால் பரவாயில்ல, அடுத்து செல்ஃபி எடுத்துக்கிறாரு. என்னடா தலைவர் வேற ரேஞ்சு போய்க்கிருக்காரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே மேலே வந்து உட்காந்துட்டாரு. நான் வர்றேன், இங்கே உட்காராரு. நீ என்ன தள்ளி விடுறாரு அப்படின்னு புரியல. ஒரு சீட்டை பக்கத்தில் தக்க வச்சுட்டே இருக்காரு. அப்புறம் ரஷ்யா வந்தோடனே நீ இங்கே உட்கார்னாரு. அடாப்பா, இதுக்கு தான் என்ன தள்ளி விட்டலான்ட்டு. ஆமாம், அந்த அளவுக்கு. இப்போ இவர் சொன்னார் டைரக்டர் ராஜவேல், நாங்கள் ஷூட் பண்ணும்போது மானிட்டரில் பார்ப்போம், மானிட்டரில் பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கு கண்ணு சூப்பராக கடா பவராக இருக்குது அப்படி இருக்குன்னு நான் சொன்னேன்னாப்ல. நீங்களாம் கேமரா வழியாக மானிட்டரை பார்த்தேன் கண்ணை பவர் தெரிஞ்சுக்கிட்டியே. உதயகுமார் சார் பார்த்தீங்களா, ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தியா அந்த பொண்ணு கண்ணு அப்படின்ட்டார். அதான் சீனியர் தான், ஜூனியர் தான். இல்லை அந்தளவு அவர் அவங்களுக்குலாம் பெரிய இயக்குறதுலாம் பார்த்தோன்னே கணிச்சிடுவாங்க. ஒரு பொண்ணுக்கு கண் எப்படி இருக்கு, ஃபேஸ் கிட்ட எப்படி இருக்கு, அது சொல்லுவார் கம்பீரமாக இருக்குன்ட்டாங்க. எல்லாமே ஒரு சீனியர் இயக்குனர் சொல்லும்போது அது சரியாக தான் இருக்கும். நம்ம அவர் வாக்குப்படி அவர் ஆசிரியப்படி இங்கே இன்னும் பெரிய லெவலுக்கு வரணும். அப்புறம் இந்த பாடல் சிறப்பாக இருந்தது, எடிட்டிங் எல்லாமே சிறப்பாக இருந்து, ட்ரெயிலர் ரொம்ப சூப்பர். படத்தோட ஓரளவு யூகிச்சது கண்டென்ட்டு ஒரு பெண்களுக்கான ஒரு விஷயந்தான். ஆமாம், பெண்களுக்கு விழிப்புணர்வு உருவாக்கலாம், பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பாகவும் இந்த ஒரு படம் இருக்கலாம். சுற்றி என்ன ஒரு நல்ல விஷயத்த இந்த டீம் சொல்ல வந்திருக்கு. நம்ம வந்து பெண்கள் வந்து இன்னைக்கு சொல்கிறோம், இன்னைக்கு ஆணுக்கு நேராக பெண்கள் வந்துட்டாங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு எந்த வகையிலையும் ஆண்களுக்கு பெண்கள் வந்து குறைஞ்சதில்லை. நாங்கள் ஃப்ளைட் ஓட்டுறோம், சிஎம் ஆயிட்டாங்க, பிரதம மந்திரி ஆயிட்டாங்க, கலெக்டர் ஆயிட்டாங்க, எல்லாம் ஆயிட்டாங்க. ஒத்துக்க முடியாது தான். ஏன்னா இன்னைக்கு ஆண்களோட சில விஷயத்தில் அவங்க பெண்கள் கொஞ்சம் மேலே தான் இருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம்,
இன்னைக்கு பேப்பரை பார்த்தா, நியூஸை பார்த்தா, இந்த பாலியல் தொல்லை, பலாத்காரம் இது அதிகமாகிட்டே இருக்கு. மற்ற வகையில் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் இருக்கும்போது அவ்வளோ உயர்ந்துட்டாங்கும் போது இந்த இது மட்டும் ஏன் வந்துட்டு இருக்கு? என்ன காரணம்? இப்போ கொஞ்சம் ஒரு பெண்ணுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு. ஒன்று பலாத்காரம் பண்ணிட்டாங்க, ஒரு பாலியல் தொல்லை பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க. நம்ம என்ன சொல்கிறோம்? சட்டம் ஒழுங்கு சரியில்லை, போலீஸ் சரியில்லை, அரசாங்கம் சரியில்லை, நீதிமன்றம் சரியில்லை. ஒன்றே நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு பெண்ணு ஒரு பாதிப்படைந்தால், யாராவது 4 பேர் பொண்ணை ரேப் பண்ணிட்டா அவங்கள கண்டுபிடிக்கிறது தான் போலீஸ், அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது தான் நீதிமன்றம். ஒரு பொண்ணு தன்னை காப்பாற்றிக்கிறது அவங்க கையில் இருக்கு. போலீஸ் காப்பாற்றிக்க முடியாது, போலீஸ் செக்யூரிட்டி வந்து இருக்க முடியும். அப்போ இந்த சமூகத்தில் இவ்வளவு செய்திகள் வரும்போது நம்ம போலீஸை குறை சொல்லியோ, நீதிமன்றத்தை குறை சொல்லியோ, அரசாங்கத்தை குறை சொல்லியோ பிரயோஜனம் இல்லை. தவறு நடந்தால் கண்டுபிடிக்க தானே போலீஸு, தண்டிக்கிறது தானே போலீஸு. தண்டிச்சுட்டா பாதிப்பு போயிருமா? அப்போ இந்த பெண்கள் முதல்ல நம்ம காப்பாற்றிக்கணும். நமக்கு நாம தான் பாதுகாப்பு இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு எந்த மாதிரி நம்ம நடவடிக்கை இருக்கணும்? எந்த மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணணும்? பொது இடத்துல நம்ம எப்படி இருக்கணும்? பொது இடத்துல எப்படி நம்ம நடந்துக்கணும்? இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதுதான் ஒரு பெண் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கான வழிகள். நான் எப்படின்னா ட்ரெஸ் பண்ணுவேன், பார்க்குறவங்க கண்ணு தான் பார்க்குறோம், தப்பாக பார்க்குறான், இதெல்லாம் தப்ப கட்டுது. என்ன போய் இந்த கதையில் அதான் சொல்ல வர்றாரு நினைக்கிறேன் ராஜா சார். நான் ட்ரைலர் பார்க்க உணர்றது அதான். ஏன்னா ஒரு சாங்கு எல்லாம் கொஞ்சம் கவர்ச்சி தான் அடிக்கிறாங்க. அந்த பொண்ணு அவையும் மட்டும்தான் ஹோம்லியாக இருக்குது. சில இடங்களில் சிலதுக்கு டேஸ்ட்டு ஹோம்லியாயிரும், ஹோம்லியை பிடிக்கும். என்ன இருந்தாலும் அந்த ஒரு பெண்களுக்கு பெண்ணு தான் பாதுகாப்பு. ஒரு விஷயம் இப்போ எக்ஸ்ட்ரீம் ஒரு நல்ல விஷயம் சொல்லுதுங்க. சினிமா நம்ம இந்த உலகத்துல, இந்த நாட்டிலே சரி, மிக உயர்ந்த ஒரு சாதனம் சினிமா. சினிமா தான் நிறைய நல்ல விஷயம் மக்கள் சொல்லுது. இன்னைக்கு ஒரு ஆன்மீகவாதி யாரும் பேசுறதில்ல, அரசியல்வாதி யாரும் பேசுறதில்ல. இந்த ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பா எப்படி இருக்குன்னு இந்த படம் சொல்லுது. எத்தனை படம் ஒரு குடினால எத்தனை குடும்பம் கெட்டு போகுது, குடினால சமூக அந்த சீரழின்னு எத்தனை படம் சொல்றோம்? சினிமா தான் சொல்லுது. குடும்பத்தோட கூட்டு குடும்பமா இருக்கணும், பாசம் இருக்கணும், சினிமா சொல்லுது. அண்ணன் தங்கச்சி பாசமா இருக்கணும், சினிமா சொல்லுது. பையன் அம்மா எப்படி கவனிச்சுக்குங்கிறத சினிமா சொல்லுது. அப்பா பையன் எப்படி இருக்கணுங்கிறது சினிமா சொல்லுது. எல்லா நல்ல விஷயத்தை எல்லாமே இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்குது சினிமா சினிமா சினிமா. எங்கேயாவது ஒரு மேடையில் அரசியல்வாதிங்க குடிக்க சொல்லிருக்காங்க? சொல்லுங்க தம்பி, யாரும் குடிக்காதீங்க, குடிச்சா உங்க குடும்பம் சீரழிச்சிடும். அவங்க சொல்லணும். அரசியல்வாதி மக்களுக்காக வந்தவங்க, மக்கள் சேவைக்காக வந்தவங்க. பெண்கள் எப்படி இருக்கணும்? பெண்களுக்கு அட்வைஸ் யாராவது ஒரு அரசியல் பேசுறாங்களா? குடியை பத்தி யாராவது பேசுறாங்களா? யாராவது இப்போ யாராவது அரசியல்வாதி ஜாதி ஒண்ணு சொல்றாங்களே? எத்தனை படங்க நம்ம திரைப்படம் வருது, ஜாதி கூடாது, ஜாதி ஒழிக்கணும், எல்லாரும் சமம், எல்லாரும் சமங்கிறது எத்தனை சமம் சொல்லிக்கிருக்கோம்? யாராவது ஒரு அரசியல்வாதி நாங்கள் ஜாதி ஒழிப்போம் சொல்றாங்களா? சொல்ல மாட்டோம். மதம் நம்ம எம்மன் சம்மதம் எத்தனை படம் வந்துட்டு இருக்கு? அரசியல் சொல்லுவாங்களா? இன்னைக்கு அரசியல்வாதிகள் சொல்ல வேண்டியது, ஆன்மீகவாதி சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே இன்னைக்கு சொல்லிக்கிறதுக்கு நம்ம சினிமா சொல்லிக்கிட்டு இருக்கு. குடிக்காத, பெண்ணை கெடுக்காத, அம்மாவை மதி, அப்பாவை மதி, நட்பை மதி, எல்லாத்தையும் எங்க சினிமா சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனா எங்க சினிமா கடைங்க உங்களுக்கு கூத்தாடி. நீங்க என்ன பண்றீங்க? நல்ல விஷயம் யாரும் அவனுக்கு குறை சொல்றது, இவன் அவனை குறை சொல்றது, நீ இவ்வளவு ஊழல் பண்ணலையா, நீ இவ்வளவு ஊழல் பண்ணலையா? இன்னைக்கு யாராவது அரசியல் நல்ல விஷயம் யாராவது சொன்னாங்க மேடையில் பேசுறாங்களா? நல்ல விஷயம் போய் எங்க சினிமா தாங்க.
இங்கே சினிமா மாதிரி உயர்ந்த உலகத்தில் எதுவுமே இல்லைங்க. ஒரு சில அரசியல்வாதிகள், அரசியல் குடும்பத்தில் வந்து அரசியல்வாதிகளோ இங்கே சினிமாவுக்கு வருவாங்க, நடிப்பாங்க, பண்ணுவாங்க. யாராவது சினிமா அரசியல்வாதி நடிக்க வரணும்னு கேட்க மாட்டோம். நாங்கள் கேட்குறோமா? எத்தனை காலமாக நம்ம எத்தனை அரசியல் வந்திருக்காங்க, கேட்க மாட்டோம். ஆனால் சினிமாவில் இருந்து ஒருத்தர் அரசியல் போயிட்டா கூத்தாடியாக வராங்கிறது. அப்போ அரசியல்வாதி நீங்கள் நடிக்க வந்தால் நாங்கள் ஏற்றுக்குவோம், சினிமாக்காரன் அரசியலுக்கு வந்தால் நீங்களே ஏற்றுக்க மாட்டீங்க. உதயகுமார் சொன்னார்ல, சினிமாக்காரன் எதுக்கு எதையும் பிள்ளைங்க ஏன் கூச்சல் புரிய, ஏன் இவ்வளோ கட்டம் கட்டுறீங்க? நான் எதுக்கு சொல்றேன்னா, நாங்கள் நல்லது சொல்கிறோம். இன்னைக்கு ராஜுவில் சொல்கிறாரு, பெண்ணை நீ பாதுகாப்பாரு, ஒரு பெண்ணு பாதுகாப்புக்கான ஒரு படம் தான் அந்த படம். இதை நீங்கள் சொல்கிறீங்களா? நம்ம கூத்தாடுக்கு தான் இப்போ இல்லை, இந்த இந்த கூத்தாடிங்கிற வார்த்தை இப்போ இல்லை, இது காலங்காலமாக கேட்டுதான் இருக்கும். ஆனால் ஆண்டுகிட்டு தான் இருப்போம். கலைஞர் முதல்ல கூத்தாடி, நாடகத்தில் முதல்ல பெண் வேஷம் போட்டார். எம்ஜிஆர் கூத்தாடி தான். நாங்கள் கூத்தாடி பெருமையாக சொல்லுவோம். நாங்கள் ஏன்னா நான் நல்லது சொல்லிக்கிருக்கோம். எம்ஜிஆர் சொல்ல, எம்ஜிஆர் என்ன, எம்ஜிஆர் படம் பார்த்து எத்தனை பேர் தாய்ப்பாசம் வந்துச்சு? எம்ஜிஆர் படத்தை பார்த்து எத்தனை பேர் அம்மா காலில் விழுந்து கும்பிட்டான்? எம்ஜிஆர் படத்தை பார்த்து எத்தனை பேர் அம்மா தெய்வமாக நினைச்சான்? அவங்களுக்கு கூத்தாடி, அப்பா அம்மா மதிக்காம ரோட்ல விட்டுவிட்டு இருக்கிறதா உங்களுக்கு உயர்ந்தவங்க. எம்ஜிஆரும் கூத்தாடி தான். அடுத்து ஜெயலலிதா வந்தாங்க, அவங்களும் கூத்தாடிங்க, அவங்க கூத்தாடி தான். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் வந்தார், அவரும் கூத்தாடி தான். இன்னைக்கு விஜய் சார் அரசியலுக்கு வந்திருக்காரு, நீங்கள் அவரும் கூத்தாடின்னு சொன்னீங்க. நீங்கள் கூத்தாடி கொஞ்சம் சொல்லிட்டே இருப்பீங்க. எங்களுக்கு அது இல்லை. நாங்கள் கூத்தாடி பெருமை நினைப்போம். என்னன்னா, கூத்தாடிங்க வந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த இழிவாக சொல்லாதீங்க. கூத்தாடிங்கிறது பெருமையான வார்த்தை, அதை நீங்கள் இழிவுபடுத்தாதீங்க. கூத்தாடிங்க வந்தாங்க, கூத்தாடிங்க வந்துட்டாங்க அப்படிலாம் யாரும் நீங்கள் இழிவுபடுத்தாதீங்க. கூத்தாடிக்கிற ஒரு தொழில், எப்படி ஒரு ஜாதியை குறிப்பிட்டு இழிவாக பேசுறது எவ்வளோ பெரிய தப்போ, அதே மாதிரி கூத்தாடிங்கிற தொழிலை இழிவாக யாராவது பேசுனா மிகப்பெரிய தப்பு. அது கண்டனத்துக்குரியது. நான் திரும்ப என்ன சொல்கிறேன்னா, சினிமாவில் தான் நல்ல விஷயங்களையும் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். சினிமா வாங்க அப்புறம் ஓப்பனிங்லேயே சென்சார் போகிற முன்னாடியே வாய்ஸ் வரும், குடிப்போது உடல்நலத்திற்கு கேடு, புகைப்பிடித்தல் புற்றுநோய் உண்டாக்கும். எல்லாரு சினிமாவில், எல்லா சினிமாவிலையும் வருஷத்தில் 150 படத்துக்கு மேலே வந்துச்சுன்னா 150 படத்துலையும் நாங்கள் சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் பிகினிங்கை குடியை கெடுக்கும், புகைப்பிடிப்பது புற்றுநோய் உண்டாக்கும். அரசியல் யாரோ சொல்லியிருக்கீங்களா? நீங்கள் என்ன, நீங்கள் வந்து எங்களை கூத்தாடிங்கன்னா நீங்கள் ஒன்று பண்ணுங்க, ஒவ்வொரு அரசியல் மேடையும் ஃபஸ்ட்டு மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை சொல்லுங்கள், உங்களுக்கு மக்கள் மக்களுக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம், இதை சொல்லிட்டு ஆரம்பிங்க. சிஎம்மாக இருக்கட்டும், இல்லை அமைச்சராக இருக்கட்டும், எம்எல்ஏ இருக்கட்டும், ஒரு கூட்டத்தில் அன்னைக்கு எந்த கூட அன்னை யார் பெரியவங்களோ அவங்க இந்த வார்த்தை சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மீட்டிங் ஆரம்பிங்க. ஆமாம், அங்கேயும் நீ சொல்கிற மாதிரி குவார்டர் பிரியாணி வாங்கி கொடுத்து கூட்டத்தை கொண்டு வராங்க, அவங்களும் சொல்லுவாங்க. எல்லா வகையிலையும் சினிமாக்காரன் சிறந்தவங்க. நாங்கள் தான் நல்லதை சொல்கிறோம். ஏதோ ஒரு சில படம் வந்து தப்பான படம் இருக்கலாம், அதுக்காக ஒட்டு சினிமா நீங்கள் பண்ணக்கூடாது. அதனால் திரை உலகில் நீங்கள் யாரும் கேவலம் நினைக்காதீங்க. அரசியல்வாதியை விட சினிமா மேல் மேல் மேல். நன்றி, வணக்கம்.